சான்றோர் பெருவிழா என்று இந்த விழாவை அமைத்திருக்கிறார்கள். நம்ம என்னமோ சான்றோர் அப்படிங்கிற போது இப்போ ஆஸ்பத்திரியில் ஒரு வார்த்தை போடுவான், ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி, அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு அதை ஆஸ்பத்திரியை கொண்டு வந்தார். அவனுக்கு சின்ன சின்ன கடை இருந்தது, ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டு ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு கொண்டு வந்து இப்போ அதை விட பெரிய அளவில் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சான்றோர் என்ற வார்த்தை ஏதோ வாழ்க்கையில் ரொம்ப மேலே போன ஒருத்தருக்குரிய ஒரு வார்த்தைன்னு நினச்சா இன்றைக்கே மாற்றிக்கங்க. ஏன், எல்லா மனிதனுமே அந்த டிகிரி வாங்கினாதான் மனுஷனே ஒழிய சான்றோர் என்பது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வார்த்தை அல்ல, வெரி நேச்சுரல் வேர்ட், இயற்கை வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம யாரையாவது அறிமுகப்படுத்துகிற போது இவர் கொல்லாத டாக்டர் அப்படின்னு அறிமுகப்படுத்தலாமா? இவர் கொல்லாத டாக்டருங்க அப்படின்னா எதுக்கு தொழிலுக்கு வந்தான்னு கேட்க மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்குல்ல. ஒரு நீதிபதி அப்படின்னு சொன்னால் நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க, மாண்புமிகு அப்படின்னு. இப்போ யாராவது சார் இவர் நேர்மையான நீதிபதி அப்படின்னா அதை விட நீதியை அவமானப்படுத்துகிற வார்த்தையே உலகத்தில் இருக்க முடியாது. நீதிபதினா நேராக நீதிபதினு சொல்லணும். கம்யூனிஸ்ட் நீதிபதி, திமுக நீதிபதி, ஆர்எஸ்எஸ் நீதிபதி, இப்படியெல்லாம் நீதிபதிகளுக்கெல்லாம் பேர் வைக்க முடியுமா எங்கேயாவது? நீதிபதினா நீதிபதியாக மட்டும்தான் இருக்கணும் இல்லையா? அதை மதுரையில் தான் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், நீதிபதினா நீதிபதியாக மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய கம்யூனிஸ்ட் நீதிபதி, காங்கிரஸ் நீதிபதி அப்படிலாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் நீதிபதி அதெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் ஒழுக்கமான சாமியார் அப்படின்னா மற்றவெல்லாம் என்ன கெட்டு குட்டிச்சோறு அப்படித்தானே? சாமியார்னா ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் இருக்கணும். சாமியார்னா ஒழுக்கமாக இருக்கணும். நீ என்னப்பா வேண்டாத பம்பு வளர்க்குற, இதுக்கு தான் உன்னை டைரக்டர் பர்வீன் கூப்பிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தான் கூப்பிட்டாங்க. ஏன், சான்றோர் என்பது நாட் எ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டி, இட் இஸ் எ வெரி நேச்சுரல் குவாலிட்டி. எப்படிங்க நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எங்கள் ஐயன் திருவள்ளுவன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அந்த டிகிரி வாங்காமல் சாகக்கூடாதுன்னா எந்த குரல்ல? சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். புள்ள பெற்ற ஒவ்வொரு அம்மாவுக்கும் என்ன எதிர்பார்ப்புன்னு கேட்டா, உன் பிள்ளைய உலகம் சான்றோன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிள்ளை பெற்றுக்கொள்கிற எல்லா அம்மாவுக்கும் அதுதான் வேலை அப்படின்னா, சான்றோன் என்ற வார்த்தை ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி குவாலிட்டி அல்ல, மனித குலத்தின் இயல்பான தகுதி என்பதை முதலில் சான்றோர் என்ற சொல்லுக்குரிய அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ பெரிய சிறப்பு அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. நேச்சுரல் குவாலிட்டி. ஒருத்தட்ட அன்பு காட்டுவது, கருணை காட்டுவது, யாராவது ஒன்று கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பது. நீங்கள் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த இப்போ சேர் இருக்குல்ல, இதுலலாம் 2 கை முழுசாக வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா இந்த பக்கத்துலேயும் ஒரு கை அவங்களுக்கு பங்கு, அந்த பக்கத்துலேயும் ஒரு கை அவங்களுக்கு பங்கு. பழைய காலத்தில் சினிமா தேட்டரில் சில பேர் இப்படி சினிமா பார்க்க மாட்டான் சார். இவன் கை எடுத்தோன்னே 2 கையை அப்படி வச்சுட்டு அவனுக்கு அதுதான் பரம திருப்தி. அவனுக்கு சினிமாவே முக்கியம் இல்லை, அந்த சேரில் இருக்கிற அந்த கை கிடைச்சா போகிறோம். அது சரி, அல்ல கை கிடைக்கணும் தானே அத்தனை பையெல்லாம் ஆசைப்படுறான். ஒரு அல்ல கை கிடைச்சுட்டா ஒரு திருப்தி, கரெக்டா? ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ எப்படி இதில் இந்த கை கிடைச்சா போதும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பு, கருணை, இது எல்லாமே இயல்பில் இருக்க வேண்டிய ஒரு குணம். இப்போ யாரோ ஒருத்தன் கேட்குறான், சாரி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறத வெக்கமாக நினைக்கணும் அப்படின்னா எங்கே தெரியுது? எங்கே எழுதி வச்சிருக்கிறான்? சங்க இலக்கியத்தில் எழுதுறான். யாராவது வந்து கேட்குறான்பா, ஈ என இரத்தல், கை நீட்டி ஒருத்தன் கேட்குறான், இன்னொருத்தன் போய் கை நீட்டுறான்பா, சச்சே தப்புப்பா, ஈ என இரத்தல் இழிந்தன்று. அதை விட மோசம் என்னன்னா, அப்படி கேட்குறவனுக்கு இல்லைன்னு பெருமையாக சொல்கிறானே அந்த பையன் மானங்கட்ட பையன்ட்டான். ஈ என இரத்தல் எழுந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்னல் அதனினும் எழுந்தன்றுன்னா.
சார் யாரோ கீழே நின்று பிச்சை கேட்குறான், மாடியில் ஒருத்தன் நிற்கிறான், ஐயா தர்மதுரைன்னா, சும்மா ஒரு அடையாளத்துக்கு, அவன் பேர் தெரியாது, அதனால தர்மதுரைன்னு ஒரு அவார்டு கொடுத்தான். ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்கண்ணா. என்ன கொடுக்கறதுன்னா, பழையதுன்னா வத்தல் போடுவோம்னா, பழைய துணின்னா எவர் சில்வர் பாத்திரத்துக்கு போடுவோம்னா, ஏதோ ஒரு 4 8 என் பொண்டாட்டி எனக்கே கொடுக்கறது இல்லைடான்னா. அவன் சொன்னான், ஒரு காரியம் பண்ணுங்கண்ணா, பாக் எதுக்கு, நான் 4 தெரு போகும்போது கூட வந்தால் 2 உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், உங்ககிட்டையும் இல்லை எங்கிட்டையும் இல்லை, அப்புறம் ஏன்டா மேலே நிற்கிறேன்னா, உங்ககிட்டையும் இல்லை எங்கிட்டையும் இல்லை, ஏன்டா மேலே நிற்கிறேன்னா, ஈயேன் என்னல் அதனினும் இழிந்தன்று. இது ஒரு வார்த்தை. அதே மாதிரி சங்க இலக்கியம் முழுக்க நீங்கள் எடுத்தீங்கன்னா தமிழனுக்கு என்று சில இயல்புகள், மான உணர்வு, அளவு கடந்த கருணை காட்டுதல், பேதங்களை தவிர்த்தல். என்ன பேதங்களை தவிர்த்தல்? ஏதோ ஒரு சின்ன ஒரு அடையாளத்தில் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும், இதை பெருசாக பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ன? நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் சார். அந்த திருமணத்தில் ஒரு கிழவி வந்து உட்காந்துருக்கு. இந்த திருமணத்தை கெடுக்கிறதுக்குனே சில கிழவிங்க இருக்கும். அதுங்க வந்து உட்காந்துக்கிட்டு அந்த முறுக்கை பார்த்துட்டு அந்த கிழவி சொல்லுச்சு, சார் என்ன அது, நம்ம சாதியில் 6 சுத்து 6 சுத்து முறுக்கு வைப்பாங்க, இவங்க 3 சுத்து 3 சுத்து முறுக்கு வச்சிருக்கிறாங்க, இந்த கிழவியால் ஒரு முறுக்கு கூட திங்க முடியாது, இதுக்கு முறுக்கு எக்கேடு கெட்டா என்ன? அது சொல்லுது, நம்ம சாதியில் 6 சுத்து 6 சுத்து வைப்பாங்க, இது 3 சுத்து 3 சுத்து வச்சாங்க. நான் சொன்னேன், 2 தின்னு தொலை, 6 ஆகிட்டு போகுது, இதுக்கு ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பிரிக்கிற, கல்யாணத்தை ஏன் நிறுத்துற? இல்லை நம்ம சாதி இல்லை அவங்க, அதான் நினைச்சேன்னா. சின்ன விஷயம், இதை பெருசுப்படுத்தலாமா? ஏன் சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தக்கூடாது? இந்த உலகமே நம்முடைய குடும்பம் என்ற அர்த்தத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எவ்வளவு பரந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் தமிழ் விழுமியங்கள்னு பேர். தமிழ் விழுமியங்கள், வாழ்க்கை முறையிலே சில கொள்கைகள், கோட்பாடு. இந்த கொள்கை கோட்பாட்டை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சான்றோர்கள். என்ன அர்த்தம் தெரியுங்களா? கருவுற்று வாழ்கிற வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை அல்ல, நல்ல கருத்துற்று வாழ்கிற வாழ்க்கை தான் மிகச்சரியான வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், மனுஷன்னா இப்படி தான் இருக்கணும், மனுஷன்னா இப்படி தான் வாழணும் அப்படின்னு அந்த நெறிமுறையோடு அப்படி வாழ்கிற போது ஒரு மனிதன் சான்றோர் என்ற இயல்பான ஒரு தகுதியை பெறுகிறார். மனசில் வச்சு அந்த சான்றோர் பெருவிழாவில் ஒரு அருமையான பட்டி மண்டபம். ஏன்னா ரொம்ப இலக்கியமாக கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு எளிய தலைப்பு. வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா அப்படின்னு ஒரு தலைப்பு. நான் 2 செய்தி முன்னுரையாக சொல்லிட்டு மாண்புமை அமைச்சர் அவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பில் சிறப்பு செய்வார்கள். அதுக்கு சென்ற பிறகு பட்டிமண்டபம் அவர்கள் பேச தொடங்கி விடுவார். ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் முதல்ல சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே ஏதோ ஒரு சிரமப்பட்டு தான் அடையணும். சுலபமா எல்லாம் நடந்துருமா? ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய உலக அதிசயம் சார். இன்விடேஷனில் எங்களுக்கு 11 போட்டு 11 மணிக்கு மேடை கொடுத்த ஒரே அமைப்பு இது மட்டும்தான். சில இடத்துல நாங்களே எந்திரிச்சு போய் மைக்கை பிடிங்கலாமா அப்படின்னு. ஒரு ஊரில் சார் வரவேற்பு ஒருத்தர் சொன்னார் சார், மறக்க முடியாது, வரவேற்பு பேருரை. ஏங்க 45 நிமிஷமா வரவேற்புரை சொல்றது? நெத்தியை விட குங்குமம் போட்டு பெருசாவா வைக்கிறது? வரவேற்புரையே சொல்றார் சார், 45 நிமிஷம் தாங்க முடியல. அது ஒரு மாலை வச்சுக்கிட்டார் சார், அந்த மாலையே போட மாட்டேங்கிறார். நம்முடைய சுகிசிவம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய, நான் தான் அந்த சிறந்த தமிழறிஞர், அவருக்கு போட்டு தோலை கடைசியில் வந்த எரிச்சல்ல கழுத்தை உள்ள விட்டு மாலையை மாட்டிக்கலாமா? கொல்றான் சார். 45 நிமிஷம் வரவேற்புரை. ஆனால் இங்கே பர்வீன் எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, 3 நிமிஷத்துக்கு மேலே வரவேற்புரை பேசக்கூடாது. சுகிசிவம் கையில் மைக்கு ஒப்படைக்கிறேன்ட்டு அந்த அம்மா பேசாமல் போயிடுச்சு. இப்போ கரெக்ட். இதுவே இந்த மைக்கு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே பெரிய போராட்டம் இருக்குது சார் உலகத்தில். இங்கே எங்களுக்கு எப்படின்னா வந்ததுமே பூந்தோட்டம். எப்படி வாங்க உட்காருங்க, 11 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் இடம் கிடைக்கிறதே பல பேருக்கு போராட்டம் தெரியுங்களா? இந்த திருவிழா நேரத்தில் பஸ்ஸில் முன்னெல்லாம் நான் கந்தர் சஷ்டி திருச்செந்தூர் பேச போவேன் சார், திருநெல்வேலி வரைக்கும் ரயிலில் வந்துடுவோம் சார். அங்கேருந்து திருச்செந்தூர் போகிறதுக்கு அப்போல்லாம் கார் வசதி கிடையாது. அப்போல்லாம் பேச்சாளன் காரில் ஏறினாலே பாவம்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. பேச்சாளர்கள் கார்லாம் வச்சுக்க முடியாது, அந்தஸ்தே கிடையாது.
அந்த காலகட்டத்தில் நான் பேச ஆரம்பித்தவன். திருச்செந்தூருக்கு போனோம். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு பஸ்ஸு பிடிக்க போனால் சார், ஐயோ திருச்செந்தூர் பஸ்ஸில் அப்படி ஒரு கூட்டம் ஏற முடியாது. ஏன் அதில் சில பேர் ஜன்னல் வழியாக போகிறான் சார் பஸ்ஸில். எனக்கு ஜன்னல் வழியாக போகிற வயசும் இல்லை, சைஸும் இல்லை. நான் எப்படி சார் ஜன்னல் வழியாக உள்ளே போக முடியும்? இன்னும் சில பேர் வச்சுருக்கிறான். அப்படின்னா அவன் இடம் பிடிக்கிறதுக்கு வசதியாக ஏதாவது ஒன்று எடுத்து அப்படி கர்ச்சீஃப் அதில் போட்டால் அவன் இடமா அது. இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் தெரியல. இன்னும் சில பேர் புள்ளைய ஜன்னல் வழியாக விடுறான் சார். அது நேராக போய் அந்த 3 சீட்டில் அப்படியே படுத்து அந்த சைஸுக்கே பெற்றிருக்கான் சார். அவன் நேராக போய் 3 சீட்டை அப்படியே அது பாட்டுக்கு அப்படியே படிச்சு. ஐயோ அந்த அநியாயத்தை தாங்க முடியல, ஏற முடியல, இறங்க முடியல. அதில் ஒருத்தன் உட்காந்துட்டு ஓன்னு கத்துனான் சார். என்னடான்னா ஒரு அம்மா சௌரிய கழட்டி போட்டிருக்கு, அந்த கொண்ட ஊசி இருந்து அவனை குத்திருச்சு. இன்னொருத்தங்க வந்து சண்டை போடுறான். துண்டு போட்டால் அது ஒன்றுதுன்னு அர்த்தமாடா, எடா துண்டை அப்படின்னா. ஏன் துண்டு போட்டால் என்னதுன்னு தான் அர்த்தம். கொன்னுடுவேன் கொன்று ஆள் நான் வந்திருக்கிறேன், அதை விட இந்த துணி பெருசா, எடா துண்டை. நான் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இது ஒத்து வராது சாமி அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி மட்டும் ஒரே ஒன்று சொல்லி, ரொம்ப சொன்னால் நான் பேசிகிட்டே போயிடுவேன். இனிமேல் பஸ்ஸில் இடம் பிடிக்கணும்னா ஈஸியஸ்ட்டு வே நான் சொல்லித்தரேன். இப்போ நான் காரில் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தாலும் பஸ்ஸில் போகிறவங்க மேலே இருக்கிற அன்புனால சொல்கிறேன். நீங்கள் இடம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ₹1 ₹2 தான் எலுமிச்சம்பழம். ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா வாங்கிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயும் ஒரு குச்சியில் குத்தி, பச்சை மிளகாயை மேலே குத்தி, முடிஞ்சால் ஒரு குங்குமம், யாரும் கிடைக்கலன்னா ஒரு அம்மா நெத்திலேருந்து எடுத்து அப்படி டக்குன்னு தேய்ச்சிருங்க. தேய்ச்சி அதை மட்டும் நீங்கள் அந்த சீட்டில் போட்டீங்க அப்படின்னா அந்த 3 பேர் சீட்டுக்கும் ஒரு பழவரமட்டம். அதான் பெஸ்ட்டு வே. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் குங்குமம், முடிஞ்சதா? அந்த சீட்டு காலியாக இருக்கும். கடைசி வரைக்கும் திருச்செந்தூர் போகிற வரைக்கும் ஏற மாட்டான். தமிழர்கள் அறிவுக்கு கொடுத்த முக்கியத்தை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளுக்கு கொடுக்கிற அந்த அறிவு கெட்ட வாழ்க்கையில் அல்லவா போய்விட்டார்கள். அறிவு முக்கியமாக தெரியலையே அந்த மக்களுக்கு. பயம் 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 பயம், அஞ்சி சாவார். பாரதி சொன்னானே, பயந்து 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 சாகுறானே சார். துணிச்சல் வேண்டாமா வாழ்க்கையில்? ஒரு இடம் பிடிக்கிறது போராட்டம். எல்லாமே இன்னைக்கு உலகத்தில் போராட்டம் 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 அப்படி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பகல் நேரத்தில், ஒரு வேலை காலத்தில், ஒரு மதுரை தமிழ் சங்கத்தில் இத்தனை தமிழ் அன்பர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இதைவிட ஒரு பெரிய பூஞ்சோலை வேறு எங்கு போய் பார்க்க போகிறோம்? இது மிகச்சிறந்த பூந்தோட்டம். அதில் பாருங்க, ஒரு அமெரிக்க ரோஜா வந்திருக்குது, ஒரு கனடா பூ வந்திருக்குது, கொரியாலேருந்து ஒன்று வந்திருக்குது, விதவிதமான மலர்கள். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிக்கு உரியது. இந்த விழாவிலே தலைப்பு வாழ்க்கை என்பது பூந்தோட்டமா போராட்டமா? இந்த மனசில் வச்சுங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பெருவாரியாக பேசுகிற பேச்சாளர்கள் யாருமே தலைப்பை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தலைப்பை வச்சுக்கோங்க. நம்ம தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடுவில் அமைச்சர் அவர்கள் வாழ்த்துரை தெரிவித்தார்கள். இதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள நம்ம தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நடுவில் அமைச்சர் அவர்கள் வாழ்த்துரை தெரிவித்தார்கள். இதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு, அவர்களுடைய பங்களிப்பெல்லாம் இருந்தால்தான் இந்த மாதிரியான பெரிய அளவில் ஒரு விழாவை அரசனுடைய ஒத்துழைப்போடு மட்டும்தான் நம்ம நடத்த முடியும். பட்டிமன்றம் தொடங்கிடுச்சு, இடையில அமைச்சருடைய பேச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சக்கரை பொங்கல் சாப்பிடும்போது திடீர்னு கல் பல்லில் பட்டுடுச்சுன்னு வச்சுங்க, அது கஷ்டமாக இருக்கும். சக்கரை பொங்கல் சாப்பிட்ற போது முந்திரி பருப்பு நடுவில் பட்டுதுன்னு வச்சுங்க, அதை ஏற்றுக்கணும். நடுவில் வந்ததுங்கிறதுக்காக நம்ம கோச்சிக்கூடாது. இது முந்திரி பருப்பாக கல்லான்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் கல்லை ரொம்ப அதிகமாக நம்ம ட்ரை பண்ணி பார்த்து பல்லு போயிடக்கூடாது. ஏன்னா சில பேர் ஒட்டியிருப்பான், கல்லை ட்ரை பண்ணி பார்த்தா பல்லு வெளியே வந்துடும். அதனால் இது இடையீடு என்பது எப்போதுமே குறுக்கீடு அல்ல. சில சமயங்களில் அந்த இடையீடு இதை எடுத்து கொடுப்பதற்கான ஒரு உதவி அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ பட்டிமண்டபம் தொடங்குது, முறையாக தொடங்குது. அதுக்காக நான் மறுபடியும் முன்னுரை சொல்லுவனோன்னு பயப்படாதீங்க. மறுபடியும் ஒரு முன்னுரை ஆரம்பித்து சொல்கிற அந்த தைரியமெல்லாம் எனக்கு இல்லை.
அது மட்டும் இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு உலக தமிழ் சங்கத்தில் கவர் கொடுக்கறதில்ல. நாங்கள் என்ன கவருக்காக இங்கே வரோம், கருணைக்காக வரோம். இப்போ தலைப்பு இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா. முதல்ல அபுதாபி பாஸ்கர் அவர் வெளிநாட்டில் இருக்கார், அபுதாபியில். ஆனால் இலக்கியத்தில் ரொம்ப ஆர்வம். வருஷத்தில் ஒரு 20-25 நாள் லீவு போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார்னா நிறைய இலக்கிய அமைப்புகளில் பேசிட்டு அப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் ரொம்ப ஆர்வமாக தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடு உடையவர். சமய இலக்கியங்களில் அவருக்கு பயிற்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நல்ல அருமையான நண்பர். இப்போ முதல் இந்த தலைப்பு பூந்தோட்டமே என்று பேசுவதற்கு கவிஞர் அபுதாபி பாஸ்கர் அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாமா? நடுவர் உள்ளிட்ட சபையை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா, எழுத்தில் பிழை இருந்தால் திருத்தி விடலாம், ஆனால் எண்ணத்தில் பிழை இருந்தால் திருத்துவது அரிது. எதிரணியில் இருக்கக்கூடிய 3 பேருக்கும் வாழ்க்கை போராட்டமே என்ற எண்ணம் சரியாக இல்லை. ஆகவே அவர்களை திருத்துவது சிறிது கடினமாக இருக்கிறது. அவர்களை உங்கள் வசம் விட்டு விடுகிறேன். புத்தாண்டை தொடங்கும் பொழுதே ஒரு நம்பிக்கையோடு தொடங்கினால் நன்றாக இருக்கும். ஆனால் புத்தாண்டை தொடங்கி 4 நாட்கள் கூட ஆகவில்லை, அதுக்குள்ளே எங்களுக்கு வாழ்க்கை போரடிக்கின்றது என்று சொல்வது எப்படி இருக்கின்றது என்றால், பட்டாசு தொழிற்சாலைக்குள் நுழைந்து தீபாவளி கொண்டாடுவது எவ்வளவு பேராபத்தோ அதுபோல பேராபத்து இந்த 3 பேர்களும். ஐயா, பாரதிக்கு சாப்பாடே இல்லை, குடிக்க கஞ்சியே கிடையாது அந்த ஆளுக்கு. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா என்று பாடினார். ஆனால் நமக்கு எவ்வளவு பெரிய வசதிகளை இந்த பிரபஞ்சம் அளித்திருக்கிறது. நம்முடைய விலைமதிப்பற்ற உடல் உறுப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. இதைவிட நமக்கு வேறு என்ன வேணும் இந்த வாழ்க்கை பூந்தோட்டம் என்று சொல்வதற்கு? நீங்களே யோசித்து பாருங்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடினார் பாரதி. எப்படி? சோத்துக்கு வழியில்லாமல் இருக்கும்போது கூட அவர் பாடினார் என்றால் இதுவல்லவா வாழ்க்கை பூந்தோட்டம் என்று சொல்ல வேண்டும். இதை விட்டுவிட்டு இவர்களுடைய நினைப்பு என்னவென்றால், ஐயா, இவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று கவலைப்படுவார்கள். வேலை கிடைத்து விட்டால் வேலை செய்ய வேண்டுமே என்று வருத்தப்படுவார்கள். நோகாமல் நொங்கு திங்க வேண்டும் என்று யோசிக்கிற கூட்டம் இந்த கூட்டம். மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் ஐயா, நீங்கள் மகிழ்ச்சியை வெளியில் தேடக்கூடாது, மகிழ்ச்சியை உங்களுடைய உள்ளத்திற்குள் தேட வேண்டும். இன்னொன்று சொல்லட்டுமா? நீங்கள் நீங்களாக வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு பூந்தோட்டமாக அமையும். ஆனால் நீங்கள் மற்றவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுதுதான் அங்கே வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது. நாம் எழுத்த வீட்டுக்காரன் பைக் வாங்கினா நாம் கார் வாங்கன்னு நினைக்கிறோம். எழுத்த வீட்டுக்காரன் ஒரு சாதாரணமான கார் வாங்கினா நம்ம BMW வாங்கன்னு நினைக்கிறோம். எழுத்த வீட்டுக்காரன் ஒரு மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா நாம் 2 மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். அப்புறம் எப்படி ஐயா உங்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இருக்கும்? ஐயா, போராட்டம் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்குது, இல்லாமல் எந்த விதமான செயலும் நடைபெறுவதில்லை. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்பது இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கக்கூடிய நியதி. ஆனால் அந்த போராட்டத்தையே நாம் பூந்தோட்டமாக மாற்றினால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை விட நாம் போராட்டம் போராட்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு காலமும் இந்த வாழ்க்கை இனிக்காது. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சூரியனைப் போல பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது நிலவைப் போல தேய்பிறையும் வளர்பிறையுமாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். ஐயா, நீங்கள் தேய்பிறையை கூட 3ஆம் நாள் தேய்பிறையை கூட ரசிக்கிறார்கள். அதைத்தானே சிவபெருமானன் தலையிலே சூடியுள்ளான். அப்போ அந்த குறைவாக இருப்பதை கூட நாம் நிறைவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பூந்தோட்டமாக மாறும் என்பதற்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் சந்தோஷமாக எண்ணினால் நிச்சயமாக அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நாம் பள்ளியில் படிக்கும் பொழுது எவ்வளவு நம்பிக்கையோடு நாம் புத்தகத்தில் அந்த மயிலிறகை வைத்து மயிலிறகு குட்டி போடும் என்று வளர்த்திருப்போம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் அந்த மயிலிறகுக்கு அரிசியே போட்டு வளர்ப்பான், பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு நம்பிக்கை! அதை எண்ணி பாருங்கள்.
உங்களுடைய பள்ளிக்காலத்தில் நீங்கள் வாழ்ந்த கதைகளை எல்லாம் எண்ணிப்பார்கள். நிச்சயமாக நீங்கள் படுத்த உடனே தூங்குவீர்கள். அதை விட்டுவிட்டு இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படும் பொழுதுதான் அங்கே போர்க்களமே உருவாகிறது. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். யார் சொல்கிறாரு? கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுபவிப்பதற்காக கொடுத்துருக்கிறது. அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு பழைய கதைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் கஷ்டப்பட்டதை நீங்கள் நினைக்க வேண்டாம். சந்தோஷமாக இருந்த காலத்தை நீங்கள் அசை போட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு வரி வரும் பாருங்க, அந்த பாடல்லே ஒரு வரி வரும். அதாவது, நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன், ஆகா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன், போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன், அவன் இவனே இவன் அவனே. என்ன அருமையான வரிகளையா! இந்த வரிகளை நாம் நினைத்து பார்த்தாலே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நாம் அனுபவிக்க தோணும். ஒரு விஷயத்தை உங்களுக்கு இலக்கியத்திலிருந்து நான் உதாரணமாக சொல்கின்றேன். ஐயா, திருநாவுக்கரசருக்கு ஏற்படாத துன்பமாக இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசரை தூக்கி கடலில் போட்டான் இல்லையா? ரெண்டாவது, திருநாவுக்கரசரை தூக்கி சுண்ணாம்பு நீச்சரையில் வைத்தார்கள். அப்போ கூட அந்த மனிதர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நிலையின்னு பாடுறாரு. எனக்கு மிக சொர்க்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். சாப்பாட்டில் நஞ்சை கலந்து வச்சாங்க, யானையை விட்டு இடற விட்டார்கள். இத்தனை துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு இந்த துன்பத்தை எல்லாம் அவர் இன்பமாக மாற்றினார். அவர் தான் சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்னார். ஒருவேளை அதே மாதிரி யானையை விட்டு உங்களை மிதிக்க விட்டா, அதே மாதிரி எல்லாம் நஞ்சு கொடுத்தா அவங்களும் அப்படி மாறுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்கய்யா, உலக தமிழ் சங்கத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது நான் யோசிக்கிறேன். அப்படி கொடுத்தா எப்படிப்படி அவர் சொல்றார், இத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு அவர் சொல்கிறார், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயமாக! இத்தனை துன்பங்களையும் அவர் நெகட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தனக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டதன் விளைவுதான் நாவுக்கரசருடைய திருவாய் இந்த வார்த்தையை மலர்ந்தருளியது. அதை விட இவர்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். ஐயா, ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. காலையில் எழுந்தவுடன் யாருக்கு மலஜலம் துட்டி இல்லாமல் போகுதோ அவர்கள் வாழ்க்கை பூந்தோட்டம். ஐயா, எத்தனை பேர் காசு கொடுக்குறாங்க தெரியுமா இதுக்கு? ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்துக்கு எவ்வளவு சுகமான வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். இதற்கே நாம் மிகப்பெரிய நன்றி செலுத்த வேண்டுமே அவர்களுக்கு. அதை விட்டு இங்கே ஒப்பாரி வைக்க வந்திருக்காங்க. அங்கே போராட்டம், வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கை போராட்டம். ஐயா, ஆலமர விதை கூட மண்ணிலிருந்து வெளிவரும்போது போராடி கொண்டு தான் வருகிறது. அது போராடியதன் விளைவுதான் இத்தனை நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு நிழலை கொடுக்கின்றது. அது போராட்டம் என்று நினைத்தால் அது வளர முடியுமா? நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் காந்தியும் காமராஜரும் கக்கனும் பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை கொடுத்தார்களே, அவர்கள் போராட்டம் என்று நினைத்திருந்தால் இந்த சுதந்திரம் என்ற பூங்காற்றை நம்மளால் அனுபவிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு துன்பம் உண்டு. ஆனால் அந்த துன்பத்தை யார் ஒருவர் இன்பமாக மாற்றுகிறார்களோ அவர்களுடைய கையில் தான் அங்கே வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய மருது சகோதரர்கள் அவர்கள் அவளை பிடிக்க முடியவில்லை என்று நினைத்தவுடன் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்று மாலைக்குள் நீ சரணாகதி அடைய விட்டால் நீ கட்டிய இந்த காளையார் கோயில் கோபுரத்தை தகர்ப்போம் என்று சொன்னார்கள். உடனே பெரிய மருது சின்ன மருதை கூப்பிட்டாருங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இன்னும் 20 வருஷம் வாழ்ந்துருவோமா, இன்னும் ஒரு 30 வருஷம் வாழ்ந்துருவோமா? வேண்டாண்டா, ஆனால் நாம் கட்டிய கோயில் என்றும் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இங்கே அர்ப்பணித்தார்களே, அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சியை அவள் இன்பம் கண்டார்களே, அதுவல்லவா வாழ்க்கை. இதை விட்டு ஐயா, ஒரு விஷயம், ரயிலில் இறங்கி தென்காசிலேருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி 4வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் விட்டாங்க. முதல் பிளாட்ஃபார்முக்கு வரணும், எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு, பிரதமர் சரியில்லைங்கிறார். என்ன ஏல, பிரதமர் சரியில்லைங்கிறதுக்கும் எஸ்கலேட்டர் ஒர்க்குங்கிறதுக்கு என்னடா பிரச்சனை? அப்போ பக்கத்தில் நகரும் படிக்கட்டு இல்லாமல் ஏறி வரக்கூடிய படிக்கட்டு இருக்குது. இவர்கள் கொஞ்சம் கூட வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம், நான் வேறு எங்கேயும் போல, நீங்கள் நாவுக்கரசரை விட்டுவிடுங்கள், நீங்கள் மருது சகோதரர்களை விட்டுவிடுங்கள். இந்த மண்ணில் பிறந்த ஒரு அம்மையார் பூரணத்தம்மாள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆயி பூரணத்தம்மாள் என்ற அம்மையாரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தன்னுடைய அன்பான கணவரை இழந்தார்.
தன்னுடைய குழந்தை ஜனனி 1.5 வயதாக இருக்கும்போது அந்த அம்மையார் தன்னுடைய கணவனை இழந்தார். அந்த குழந்தை தன்னை வளர்ந்து காப்பாற்றும் என்ற பெரு நம்பிக்கையுடன் அந்த குழந்தையை வளர்த்தார் அந்த அம்மையார். ஆனால் அந்த பெண்ணும் விதிவசத்தால் உயிர் துறந்தார். ஆனால் ஒரு பெண்ணும் இல்லாமல் ஒரு கணவரும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆனால் அந்த அம்மையார் அவையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் மகள் படித்த பள்ளிக்கூடத்திற்காக கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் பெருமான நிலத்தை பள்ளிக்காக வழங்கியிருக்கிறார்கள். இது எதை சொல்கின்றது? அவர்கள் கணவன் இறந்தாலும் அவர்கள் குழந்தை இறந்தாலும் அதையெல்லாம் அந்த போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய மகளை பார்க்கின்றேன், என்னுடைய கணவனை பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் என்றால் அதுவல்லவா பூந்தோட்டம். இன்னும் ஒன்று செய்திருக்கிறார்கள் அந்த அம்மையார். இதை தவிர அவர்களுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்று கிட்னியை கேட்டிருக்கிறார்கள். அந்த கிட்னியை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாங்க, யாராவது கொடுப்பாங்களாயா? அப்ப மக்கள் தொண்டே மகேசன் தொண்டி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த அம்மையார் எல்லோருடைய மகிழ்ச்சியையும், தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய மகளுடைய மகிழ்ச்சியையும், தன்னுடைய கணவருடைய மகிழ்ச்சியையும் அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் முகத்தில் பார்க்கிறார்கள் என்றால் உண்டாலம்மை இவ்வுலகம் என்று புறநானூறு சொல்கின்றதே. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமே இன்று நிலைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எக்கச்சக்கமான துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பாஸ்கர், எது போராட்டமோ இல்லையோ உங்ககிட்ட மைக்கை வாங்குறது போராட்டமாக இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஆகவே வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ரோஜாப்பூ என்றும் முள்ளோடு பிறந்தோம் என்று அழுவதில்லை, தாமரை என்றும் சகதியில் பூத்திருக்கிறோம் என்று ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. அந்த ரோஜாவில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளி கூட, அந்த மழைத்துளி கூட அதில் இருப்பதனால் தான் அந்த ரோஜா இன்னும் அழகு பெறுகிறது. ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டங்களும், சின்ன சின்ன போராட்டங்களும் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றுமே தவிர மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன பழைய நினைவுகளை சொன்னார். புஸ்தகத்துக்கு நடுவில் நம்ம மயில் இறக வச்சுட்டு அது குட்டி போடும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனத்தோடு இருந்தோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், சில வகையான முட்டாள்தனங்கள் இல்லை என்றால் மனிதன் குடும்பம் நடத்தவே முடியாது. கல்யாணம்னு ஒன்று பண்ணுறமே, இதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் இருக்க முடியும்? பண்ண எவனும் சௌரியமா இல்லை, அதுக்கப்புறமும் வெக்கம் இல்லாமல் எல்லாரும் போய் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறமே. நான் வேடிக்கை சொல்லலை, ஓஷோவுடைய அருமையான ஒரு வார்த்தை, குறைந்தபட்ச முட்டாள்தனம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஒரு குறைந்தபட்ச முட்டாள்தனம் இது அவசியமான ஒன்று. எல்லாரும் அறிவாளி ஆயிட்டா உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்காதீங்க, நரகமாக மாறிடும். உங்களுக்கு டவுட் இருக்குதா? அறிவாளிகள் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா அது உருப்பிட்டுருக்கா பார்த்தீங்களா? ஒரு 2-3 அறிவாளி 7-8 மடையம் இருந்தால் தான் ஒரு கட்சியை நடத்த முடியுமே ஒழிய எல்லாம் அறிவாளியாகவே இருந்தால் யாராவது நடத்த முடியாது. அந்த குறைந்தபட்ச முட்டாள்தனம் அப்படிங்கிற பகுதி வாழ்க்கையை பற்றி சொன்னதை ஐ வாஸ் என்ஜாயிங், ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அனுபவித்தேன். ஏன்னா அதோட கஷ்டப்படுறவன் தான். இருக்கட்டும், ரொம்ப அழகாக பேசினார். நான் நடுவில் நேரம் ஆச்சேங்கிறதுக்காக அவரை கட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல பேச்சு. அவர் சொல்கிறார் அபுதாபிலேருந்து வந்துட்டு அந்த அளவு கூட பேசாட்டு எப்படி அப்படின்னு அவருடைய வருத்தத்தை. இல்லை, நல்ல பேச்சு, எல்லாரும் பேசணும்ல. அதை விட முக்கியம் எல்லாரும் சாப்பிட போகணும் பாருங்கள் ஒரு டயத்தில், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நடுவராக இருந்தால் இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ஏதாவது கொண்டு வர சொல்லி. இப்போ அருமை தம்பி சதீஷ் அவர் போராட்டமே அப்படின்னு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். எவ்வளோ நாள் ஆச்சுப்பா கல்யாணம் ஆகி? 410 நாளுங்கய்யா. டெய்லி எண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்போ 410 நாளாக போராட்டம்னு பேசுகிறான். பேசு. உண்மையிலேயே நானும் பூந்தோட்டம் அப்படின்னு தான் பேசலான்னு வந்தேன். ஆனால் இவர் பேசுகிறத பார்த்தா, எங்களை எதிர்த்து பேசுகிறத பார்த்தம்போது போராட்டம் தான். ஏன்னா அவர்கிட்ட மைக்கை வாங்குறது எவ்வளோ போராட்டம் நடுவருக்கே தெரிஞ்சு. இன்னொரு போராட்டம், நான் பேச வர்றக்கும் போது தான் சூடாக டீ வந்துச்சு, எடுத்து வாயில் வச்சா சதீஷ் வருவாருன்ட்டார். இதே ஒரு போராட்டம் தான். உண்மையே போராட்டம் இல்லையாங்க? உங்களுக்கு பூந்தோட்டம் இருக்கலாம், உங்களை விட்டு தான் குடிக்கிறோம்ல. உண்மையிலேயே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையில் மறுபடியும் தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்க்கக்கூடிய தமிழக அரசாங்கத்திற்கும் இந்த அமைப்பை சார்ந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும், நாவீறு படைத்த நடுவர் ஐயா உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும், உலகமெங்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்க உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே உலகத்தரம் வாய்ந்த பட்டிமன்றம் ஐயா உலக தமிழ்ச்சங்கம். நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச்சாளர் கூப்பிடாம அயல் நாட்டிலேருந்து கூப்பிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதனால
இதுக்கெல்லாம் கை தட்டணுங்க. நாங்களும் நல்லா இருந்தா தட்டாமையா போறாங்க. அவ்வளோதான். நீங்கள் தட்டலைனாலும் நாங்கள் சொல்லாமையோட போகிறோம், அது வேற. உண்மையிலேயே அவர் பேசும்போது திருநாவுக்கரசர் இந்த உலகத்தை விட்டுட்டு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுக்கெல்லாம் போயிட்டாரு. வாழ்க்கை என்பது வளர்பிறை தேய்பிறை ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். எங்களுக்கு அமாவாசையாக போயிடுச்சுங்கிறதா வருத்தமாக இருக்குது. உண்மைங்க. நடுவர் ஐயா அவர்கள் சொல்லும் போது சொன்னார் பார்த்தீங்களா, பஸ்ஸில் ஏறி இடம் பிடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. நான் ட்ரெயினில் சென்னையிலேருந்து மதுரைக்கு வரலான்னு டிக்கெட் புக் பண்ணி இந்த குளிரில் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்லீப்பர் புக் பண்ணேன். நார்மல் ஸ்லீப்பர் புக் பண்ணால் வந்து ஒரு இடத்துல உட்காந்துங்க, S6ன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 14ஆம் நம்பரில் வந்து உட்காந்தேன். ஒரு அழகான பொண்ணு வந்தாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நானும் அவங்கள பார்த்து சிரித்தேன். வந்தாங்க, இது என்னோட பர்த் அப்படின்னாங்க. அப்போ பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்கிரேட் ஆகி B2ல் போயிருக்கு. இது நான் போராட்டம்னு நினைக்கிறதா பூந்தோட்டம்னு நினைக்கிறதா? சரின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனால் அங்கே போனால் சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்க. நான் சிங்கிளாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? நான் மிங்கிள் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கிள் ஆகிற வரைக்கும் இப்போ ஊரெலாம் பொண்ணு தேடி கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும். அது ஒரு போராட்டம். உண்மையிலேங்க இன்றைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதே எவ்வளோ பெரிய போராட்டம். எல்லா பக்கம் பெண்கள் போடுற கண்டிஷன்ஸை பார்த்தா அடே அப்பா. அன்றைக்கி எல்லாமே பார்த்து முடிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மேட்ரிமோனியில் எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு பொண்ணு கேட்குது, ராகு கேது இருக்கா? இல்லைம்மா ராகு கேது இல்லை. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காகவே ஜாதகம் படிச்சுட்டேன், ஜோசியம் படிச்சுட்டேன், ராகு கேது இல்லை இருக்குது அப்படிங்குது. எப்படி எப்படின்னா அப்பா அம்மாவை தான் ராகு கேதுன்னு சொல்கிறேன். ஒரு பையனுக்கு அப்பா அம்மா இருந்தால் ராகு கேதுன்னா சொன்னால் என்ன பண்ண முடியும்? உண்மையிலேங்க வாழ்க்கை எதை எடுத்தாலும் போராட்டம் தான். போராட்டம் இல்லாத எதுவுமே கிடையாது. நாவுக்கரசரை பற்றி சொன்னாங்க. நாவுக்கரசர் கல்யாணம் ஆகலை, அவர் எல்லாத்தையும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாரு. நடுவர் சொல்லும்போது அவங்க பேசும்போதும் கூட சொன்னார், என்னது நீங்கள் அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் ஏன் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் ஏன் கார் வாங்க வேண்டும், குடிசையில் இருக்க முடியுமா, நடந்து போயிட்டு இருக்க முடியுமா? அடுத்தடுத்து லிஃப்ட்டுக்கு வரணும்னு சொன்னால் போராடித்து ஆக வேண்டியிருக்கு. போராடாமல் எதுவுமே வந்து சேராதுங்க. போராடினா தான் எல்லாமே கிடைக்கும். நல்லா தமிழ் வாத்தியாராக இருக்கிறேன். வகுப்பறையில் நடக்கிறது சொன்னாங்க, என்னது மயிலிறகுக்கு இடையில் புத்தகத்துக்கு இடையில் மயிலிறகு. இப்போ புத்தகத்தையும் அவனும் காலேஜுக்கு எடுத்து வர மாட்டேங்கிறான். அவன் பாட்டு கையை வீசிட்டு வர்றான். இப்போ அதில் அரிசியை வேறு போடுறதான். இப்போ அரிசியை ஒரிஜினல் அரிசியான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்ற அரிசி பிளாஸ்டிக் அரிசியாக வந்துருச்சு. உண்மையாக இல்லைங்களா? எல்லா பக்கம் கலப்படம் வந்துருச்சு. அப்போ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளையும் கடத்துவது என்பதே போராட்டம் தான். புத்தாண்டு பிறந்து 4 நாள் தான் ஆச்சு, 4 நாள் இவங்க வந்து போராட்டம்னு பேசுகிறாங்களே அப்படின்னா, எனக்கு புத்தாண்டு பிறந்த அன்னைக்கு பூந்தோட்டம் தான் அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்தை பார்க்கலான்னு டிவியை உட்கார்றதுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்தேன். ஐயா பட்டிமன்றம் போயிட்டு இருந்துச்சு. தீர்ப்புக்கு வந்தார். தீர்ப்புக்கு வரும்போது ஒரு விஷயத்த சொன்னார், நம்ம புத்தாண்டை இந்த ராசி பலன் கேட்காம பார்க்க மாட்டோம், தொடங்க மாட்டோம் அப்படின்னு ஐயா சொன்னார். உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, ராசி பலனை போடுங்க. இல்லைம்மா தீர்ப்பு, திங்கக்கிழமை உலகத்தமிழ் சங்கத்துக்கு போகிறீங்கல்ல, ஐயா கிட்ட தீர்ப்பு கேட்டுக்குங்க, இப்போ நம்ம ராசி பலனை பார்ப்போன்னு சொல்லி பட்டிமன்றமே எங்களுக்கு போராட்டத்தில் தான் போச்சு. இப்போ வந்து அது கேட்க வந்திருக்கேன். உண்மையில் எங்கே என்னங்க பண்ண முடியும்? அதனால நான் கூட இனிமேல் ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போயிடலான்னு பார்க்குறேன். சும்மா இது அங்கோஸ்தரெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, அதில் போய் உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ தீர்ப்பு யார் கேட்குறா? இது தீர்ப்பு யாரும் கேட்குறதில்ல. இன்னொன்று, நீங்கள் போகும்போது உங்களுக்கு துணைக்கு வேண்டுமென்றால் என்னை அலையுங்கள், இந்த கட்டம் குறித்து கொடுக்குறதெல்லாம் நான் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு போராட்டத்தை நம்ம கொடுப்போமே அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த இடத்துல பார்த்தாலும் உண்மையிலேயே சொன்னால் எல்லா பக்கம் போராட்டம் தாங்க. பூந்தோட்டம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. நான் தமிழ் வாத்தியாராக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இன்றைக்கு மாணவர்களுக்கு தமிழ் உச்சரிப்பும் கூட சரியாக வருவதில்லை. ஆங்கிலத்தில் பேசினால் கண்ணியமாகவும் தமிழிலே பேசினால் அந்நியமாகவும் பார்க்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் வந்திருக்கிறது. ஆமாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தமிழ் உயராய்வுத்துறைன்னு போட்டிருக்கோம். இவனுக்கு படிக்க தெரியல. என்ன சார் தமிழ் உராய்வுத்துறைன்னு போட்டிருக்கீங்க? படிக்க தெரியல, அந்த மாதிரி இருக்குது. தமிழ் உராய்வுத்துறை அப்படின்னு படிக்கிறான். இன்னொன்று சொல்கிறேங்க, மத்திய கல்விக் கொள்கையின் மூலமாக பெரும்பான்மையான கல்லூரிகளில் தமிழை வேண்டாம் என்று சொல்லி 0 கிரெடிட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது தமிழுக்கு வந்திருக்கக்கூடிய மாபெரும் போராட்டம். அதை எதிர்த்து தமிழர்கள் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இது தமிழ் பேராசிரியர்களுக்கு பல பேருக்கு தெரியும். ஒன்று. அதுக்கப்புறம் எங்கே எடுத்து பார்த்தாலும் இப்படி தான். நடுவரையா தொடக்கத்தில் சொல்லும் போது ஒரு மருத்துவர்னா மருத்துவர்னு சொல்லணும், நல்ல மருத்துவர்னு சொல்லணுமான்னு கேட்டால் அன்றைக்கி சொல்ல வேண்டி இருக்குது. இந்த டாக்டர்கிட்ட போனால் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு? மூச்சை விடு, மூச்சை விடு, விடக்கூடாதுன்னு தான் வந்திருக்கோம். அவர் விடு விடு அப்படிங்கிறாரு. அங்கே போனால் எங்கள் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அழைச்சிட்டு போயிருந்தேன், கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம்னு அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே இந்த மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரங்கிற மாதிரி பேசுகிறார் டாக்டர். என்னது இது ஒரு காம்போ ஆஃபர் இருக்குது. காம்போ ஆஃபரா? ஆமாம், 4 லிட்டர் ரத்தம், 4 நாள் ரூம் வாடகை,
அப்புறம் பைபாஸ் சர்ஜரி, இதுக்கெல்லாம் சேர்த்து 4 லட்சம். காம்போ அப்படிங்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னடா காம்போன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, அன்னைக்கு காலையில் எங்கள் தாத்தாவை சரவண பவனுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிடும்போது அங்கே காம்போன்னு சொல்லி சாப்பிட்டார். அந்த காம்போவால் இந்த காம்போ வந்து நின்றுருக்கு. அப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடணுன்னாலும் கூட பயந்து இது விஷமா சாப்பாடா அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாடும் போராட்டமாகத்தான் இருக்கிறது. பூந்தோட்டம்னு பேசலாம், இன்னைக்கு பூந்தோட்டத்தை வைத்து பராமரிப்பவர்கள் கூட விலை குறைந்து போய்விட்டால் அந்த பூவை கொண்டு போய் குப்பையில் கொட்டிவிட்டு அவர்கள் வாழ்க்கையே போராட்டமாகத்தான் இருக்கிறது. ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை பூந்தோட்டமாக இல்லை, போராட்டம் தான் எல்லா இடத்திலும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ பூந்தோட்டமே என்ற அணியில் நல்ல நகைச்சுவை நாவலரும் திருச்சிராப்பள்ளி நகைச்சுவை மன்றத்தினுடைய பொதுச் செயலாளரும் மிக நீண்ட காலம் பேச்சு மேடையில் தன்னை வளர்த்து கொண்டு வருகிற சிந்தனையாளரும் அருமை நண்பர் திரு சிவகுருநாதன் அவர்கள் பூந்தோட்டமே என்று உரை நிகழ்த்த வருகிறார். அற்புதமான பட்டிமன்றத்தின் நாங்கள் எல்லாம் மிகவும் மதித்து வணங்கக்கூடிய, எந்த காலத்திலும் ராசி பலன் சொல்ல தேவையில்லாத, எப்போதுமே நடுவராக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளையும் பெற்ற எங்கள் சொல்வேந்தர் ஐயாவை வணங்கி, அது கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க. கொஞ்சம் வால்யூம் ஏற்றுறீங்களா? போதும் போதும், ரொம்ப வேணும். என்னை பற்றி சொல்லும்போது வால்யூம் வைக்கல. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இன்னும் கொஞ்சம் மைக்கை கிட்டக்கு போங்க, இறக்கிங்க. ஒரு அருமையான ரைட் அற்புதமான பட்டிமன்றத்தின் ரசனையாளர்களாக இருந்து அரங்கிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் தமிழ் உறவுகளே, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேசுவதற்கு இடம் சார்ந்துள்ள அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, நண்பர் சதீஷ் வந்தார். ஒவ்வொரு நாளையும் கடத்துவது போராட்டம்தான் என்று சொல்லி சென்று இருக்கிறார். நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நடந்த சம்பவம் அல்ல, அதுதான் உண்மை. நான் கடந்த மாதம் இதே தமிழ்ச்சங்கத்திற்கு வேறொரு நிகழ்வுக்காக பேசுவதற்காக வந்தேன். நான் மரியாதைக்குரிய சகோதரியார் பர்வீன் சுல்தானா இயக்குனராக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அப்பொழுது நாங்கள் வந்து நடைப்பயிற்சி செல்லும் பொழுது இந்த பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே புல் புதர் மண்டி காடாக கிடந்தது. பயமாக இருந்தது, எந்த நேரத்தில் என்ன வருமோ என்று. ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடமே தூய்மையாக்கப்பட்டு கீழே எல்லோரும் எந்த பயமும் இன்றி அந்த இடத்திற்கு சென்று வர முடிகிறது என்று சொன்னால், ஒரு போராட்டமாக இருந்ததை பூந்தோட்டமாக மாற்றி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த சகோதரியார் பர்வீன் சுல்தானா உள்ளிட்ட எல்லோருக்கும் நமது கரவொலி. ஆனால் மாற்றுறதுக்கு அவங்க எவ்வளோ போராடினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த வெறும் கிளீனிங் மட்டுமே 8 லட்சம் ரூபா கொட்டேஷன் கேட்குறாங்க. 8 லட்ச ரூபா கவர்மெண்ட்டில் அலாட்மெண்ட் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க அவ்வளவு போராடி அது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், அது பூந்தோட்டமாக பூந்தோட்டமாக இருக்கணும்னா போராடித்தான் ஆகணும் நடுவர் அவர்களே. பூந்தோட்டமாக இருக்கணும்னா போராடித்தான் ஆகணும். நீங்கள் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, டென்ஷனாகவே தெரியக்கூடாது. ஒரு தாத்தா என்ன பண்ணார், எப்போ பார்த்தாலும் செல்லு டவர் கிடைக்கலன்னு திட்டிக்கிட்டே செல்லை தூக்கிட்டு ஓடுறாரு. பேரங்கட்டா எங்கே ஓடுறேன்னா, டவர் கிடைக்கல, மொட்டை மாடிக்கு போகிறேன்னா. நீ 110 மாடி ஓடினாலும் கிடைக்காதுன்னா. ஏன்டான்னாரு, நீ செல்ஃபோன் டவர்லேயே ஏறினாலும் டவர் கிடைக்காதுன்னா. ஏன்னாரு, நீ தூக்கிட்டு ஓடுறது செல்ஃபோன் இல்லை, டிவி ரிமோட்டுன்னா. இப்படி ஒரு டென்ஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு போராட்டம்தான். நிதானமாக பழகுங்க. நிதானமாக பழகி நிதானமாக ரசித்து வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், உனக்கு கவிதை வரும், உன்னுடைய கையெழுத்து அழகாகும், உன்னுடைய தபால்காரன் தெய்வமாவான், காதலித்துப்பார்னார். முதல் வரி என்ன சொன்னீங்க? காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம். சாமியார்கள் பின்னாடிலாம் ஒரு ஒளிவட்டம் போடுறாங்களே, எனக்கு இவ்வளவு நாள் அது ஏன் போடுறாங்கன்னு தெரியாம இருந்தேன். ரொம்ப நன்றி, பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. அவங்க நிறைய காதலிக்கிறதால அந்த ஒளி வெள்ளம் வந்து பிரகாசமா கைலாசா வரைக்கும் போகுது சார்.
அதாவது உங்ககிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாற சாமியார்கள் பட்டியல் ஏகப்பட்டது இருக்கு. இது கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது. ரவிசங்கருங்கிற ஒரு கவிஞன், அறியப்பட வேண்டிய கவிஞன், பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்க வேண்டிய கவிஞன் அருமையாக சொன்னான். அதாவது எதுனா இருக்குங்கிறத சொன்னான். தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன், உன்னால் தானம்மா உன். நடுவர் அவர்களே, இப்படி ரசித்து வாழ பழகினா வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். இல்லை கல்யாணம் பண்ணுறதே பெரிய போராட்டம், கல்யாணம் பண்ணுறதே பெரிய போராட்டம். அதுக்கு தானேங்க வாழ்க்கையே இருக்குது. அதுதானே சிஸ்டம். அது மனைவியை போற்றணும், குழந்தைகளை ரசிக்கணும். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சொல்கிறோம் மனைவியை அடிமைப்படுத்த, அதெல்லாம் கிடையாதுங்க. கணவனை அடிமைப்படுத்தி மனைவியும் ஒரு அடிமைக்கு மனைவியாக இருப்பதை விட கணவனை ராஜாவாக்கி அவனுக்கு ராணியாக்கி பாருங்கள், வாழ்க்கை அர்த்தப்படும். அப்படி இருந்தால் வாழ்க்கை வசப்படும். காவிய கவிஞர் வாலி சொல்கிறார், எங்கள் திருவரங்கத்து கவிஞர் வாலி சொல்கிறார், அற்புதமாக சொன்னார். குடும்பம்னா எப்படி இருக்கும்? நான் கண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீதானே எங்கள் நலம் வாழும் செல்வம். நான் கண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் வாழும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. எது? ஆனந்தம் விளையாடும் வீடு, அது ஆனந்தம் விளையாடும் வீடு. பிள்ளைகளை கொஞ்சனுங்க, மனைவி கிட்ட மரியாதையை மதித்து பேசணும். எத்தனை பேர் நம்ம மனைவியை ரசிக்கிறோம், மனைவியை கொண்டாடுறோம், பிள்ளைகளோட விளையாடுறோம். இப்போ பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? தயவு செய்து அவங்க போக்கில் விடுங்க. எப்போ பார்த்தாலும் போர்ஷன் டியூஷன்னு அவங்கள போட்டு சப்ரஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு உலக நாடுகளின் மொத்த தூரமும் தெரியும் சார். அவங்க பெற்றோர்கள் அவனுக்கு திணிக்கிறாங்க. அறிவு, செயற்கை நுண்ணறிவு எல்லாத்தையும் போட்டு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் எவ்வளோ தூரம், லண்டன் ஹார்பர்லேருந்து சென்னை ஹார்பர் எவ்வளோ தூரம், ஜப்பான் டோக்கியோவிலேருந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் எவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்லுவான். ஆனால் பள்ளிக்கூடம் விட்டால் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. 4 முறை தொலைஞ்சு போயிருக்கான் சார். வீட்டிலேருந்து போய் கூப்பிட போனால் தான் ஆள் வருவான். அப்படிப்பட்ட அறிவை திணிக்காமல் இருந்தால், அவர்களை இயல்பாக இருக்க விட்டால் வாழ்க்கை என்பது பூந்தோட்டமாக இருக்கும். இல்லைன்னா போராட்டம்தான். நானும் எங்கள் அப்பா மாதிரி ஒரு நாளைக்கு 10 சர்ஜரி பண்ணக்கூடிய கார்டியாலஜிஸ்ட் ஆகி பெரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். அப்போ என்ன, எங்கள் அப்பா பெரிய இருதய நோய் சிகிச்சை நிபுணரான்னு கேட்குறீங்களா? அவரும் ஆசைப்பட்டார். ஆசைப்படுற பரம்பரை. என்ன இருக்கோ அதை ஏற்றுக்கணுங்க. அறிவியல் இன்னைக்கு வளர்ந்து கிடக்கிறது. அறிவியலுடைய அபார வளர்ச்சி. நீங்கள் ஒன்று தெரியுமா? இப்போ ஃபோன் இருக்குல்ல, நம்மகிட்ட எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்குல்ல. ஊருக்கு ஒரே ஒரு ஃபோன் இருந்தது சார். எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில், எங்கள் ஊரில் மயிலாடுதுறை பக்கம் எங்கள் கிராமம், எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் 4 ஃபோன் இருக்குது, 8 சிம் இருக்குது. ஒரே மகாகவி பாரதியுடைய கனவு இது. காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். மகாகவி பாரதி பாடி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கி செல்ஃபோன் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இதை முறையாக பயன்படுத்துங்க. நான் சொல்கிறது எல்லா ஆப்பும் இருக்குது, நமக்கு நாமே வச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை வசப்படும், வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். இது நீங்கள் தேவையில்லாமல் விஷயங்களில் போனீங்கன்னா வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டம், இன்றைக்கு வந்திருக்கிற எத்தனை தகவல் பரிமாற்றங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சென்றிருக்கிறது தெரியுமா? இந்த உலகத்திலேயே எல்லா இடங்களிலும் இன்றைக்கு மதுரையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொல்லி முகநூலில் பதிவிட்டிருக்கிறார்கள், இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார்கள். எத்தனை நண்பர்கள் கேட்கிறார்கள் தெரியுமா? மதுரையிலே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு. இதெல்லாம் இந்த வசதிகள் உருவாகியிருக்கிறது பூந்தோட்டம். நான் கேட்குறேன், பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா ஐயா? குழந்தைகள்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? மகிழ்ச்சியின் தூதர்கள் தான் ஐயா குழந்தைகள்.
மகிழ்ச்சியின் தூதர்கள். 5வது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மகள் கேட்ட கேள்விக்கு, எவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்விக்கு இன்றளவுக்கும் என்னால் விடை கண்டுபிடிக்க முடியல. என்ன தெரியுமா கேள்வி கேட்டா? அப்பா, முதல்ல உலகத்தில் கடிகாரம் கண்டுபிடிச்சாங்கல்ல? ஆமாம். அந்த கடிகாரத்துக்கு டைம் செட் பண்ணாங்கல்ல? ஆமாம். அதை எந்த கடிகாரத்தை பார்த்து செட் பண்ணாங்க? இந்த கேள்விக்கு இன்னைய வரைக்கும் எனக்கு விடை சொல்ல முடியல. இப்படி அறிவு சார்ந்த புத்திசாலியான பிள்ளைகளை கொண்டாடுங்கள், ரசிக்கணும். ஒன்று தெரியுங்களா? மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு முத்துக்குமார் எழுதினார்ல, நான் முத்துக்குமார். அந்த பாட்டை ரசிங்கய்யா. நான் பிள்ளைகளால் அதில் சொந்த தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்து பூக்குதடி, காற்றினில் வாசம் தூக்குதடி, அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. அது குழந்தை சிரிச்சா, அடி கோயில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி, இந்த மண்ணில் இது போர் யாருமில்லை யாரும் இங்கே என்றும் வாழவில்லை என்று தோணுதடி, ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். மகளை ரசிங்கய்யா, பிள்ளைகளை ரசிங்க, பிள்ளைகளை ரசியுங்கள், குழந்தைகளை ரசியுங்கள், உங்களுடைய மனைவியை நேசியுங்கள், உங்களுடைய மனைவியை நேசியுங்கள். என்ன? அப்படியெல்லாம் செய்தால் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும். மாறுபட்டு சிந்தித்தால் போராட்டமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த உறவுகளை ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக படம் பிடிச்சு காமிச்சார். நம்முடைய குழந்தைகள் இப்போ எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலத்துலேருந்து வீட்டிலையே இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். குழந்தைங்க சிரித்ததை, குழந்தைங்க ரசித்ததை, அந்த கொஞ்சுகிற அழகை இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன கொடுமை தெரியுங்களா? பெருவாரியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்காக ஓடுகிற 60 வயது இன்றைக்கி ஆனால் பல பேருக்கு தெரியும், நம்ம குழந்தைகளை நம்ம அதிகம் கொஞ்சறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம ஒரே ஒரு சின்ன சபலத்தில் இருப்போம். பேர குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமாவது அவங்கள பார்க்கலாம், அவங்களோட விளையாடலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது. விசா ஒன்றும் ட்ரம்ப் கொடுக்குற விசா இல்லை, நம்ம பிள்ளைங்களையே நமக்கு விசா கொடுக்க மாட்டேங்குது. அதில் நானே பார்த்துக்குவேன், நான் வர முடியாது, நான் இப்போ வர முடியாது, அப்போ வர முடியாது. எத்தனை பேர் வீட்டில் பேரன் பேத்தியவே பார்க்க முடியல அப்படிங்கிற கொடுமை இருக்குது தெரியுங்களா? இதை விட பெரிய கொடுமை, நான் ஒரு வீட்டில் கேட்ட செய்தி, அமெரிக்காவிலேருந்து குழந்தை ஒய்ஃபோட வந்திருக்கிறான் சார், அப்பா வீட்டுக்கு வந்து தங்கலை சார். அவன் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள் நீங்கள். அமெரிக்காவிலேருந்து மனைவி குழந்தையோட சென்னைக்கு வந்திருக்கிறான் சார், அவங்க அப்பா வீட்டில் போய் தங்கலை சார். அவன் ஏன்? குழந்தைக்கு வந்து ஹைஜீன் இருக்காதான், எல்லாரும் தொட்டு தூக்கிடுவாங்களாம். அப்படி எல்லாரும் எடுத்துட்டா அந்த குழந்தைக்கு ஏதாவது வந்துருமா, அதனால் அந்த குழந்தைய எல்லாரும் தொட்டு உறவு எல்லாரும் வந்து கொஞ்சிடுவாங்களாம். அதனால ஹோட்டலில் தங்கிட்டு அவன் குழந்தைய யாரும் பார்க்க விட மாட்டேங்கிறான் சார். அவன், நான் வேடிக்கைக்கு சொல்லலை, வெளிநாட்டுக்கு போன பல பேருக்கு சில மனநோயும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை தயவு செய்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உன் பாட்டன் தொட்டதால் என்ன வியாதி வேண்டுமானாலும் வரட்டும், அது பரம்பரைக்கு உரிமை உடையது. அதை கூட பார்க்க மாட்டேங்கிறான். பாட்டியை தூக்காதேங்கிறான் சார் எத்தனையோ பேர் வீட்டில். நீ எல்லாம் தொடாத, வேண்டியதில்லை அப்படிங்கிற. இதெல்லாம் மனித உறவுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சிரச்சேதம், தாங்க முடியாத கொடுமை. இதெல்லாம் அவர் சொன்னபோது என் மனசில் அந்த காட்சி ஓடிச்சு, எவ்வளவு கொடுமை. ஆனால் அந்த அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை 6 மாதம் வர சொல்கிறான். எதுக்கு? புள்ள பெற்ற உடனே அங்கே பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இவங்க இங்கேருந்து அங்கே போய் பார்த்துக்கிறதுக்கு வர சொல்கிறான். 6 மாதம் ஆகி விசா முடிஞ்சோடனே வெளியே போ அப்படிங்கிறா. ஆனால் இங்கே வந்தால் அப்பா அம்மா கிட்ட குழந்தைய கொடுக்கறதுக்கு அவன் யோசிக்கிறான். இது என்ன கொடுமை இது? அந்த எண்ணங்கள் உலக தமிழ்ச்சங்கமாக இருக்கிறதால இந்த செய்தியை சொல்கிறேன். எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கள் பிள்ளைகள் தான், எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கள் இரத்தத்தின் வாரிசு தான், எங்கிருந்தாலும் உங்கள் நோய் எங்கள் நோய், எங்கள் நோய் உங்கள் நோய்.
இந்த உணர்வு வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில், அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் என் மனதில் ஓடிய எண்ணத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தம்பி தாமல் சரவணன் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், மத்திய அரசினுடைய ஒரு விருது பெற்ற ஒரு இளைஞர். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்குமிங்கும் தேடி அவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் மிக பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருவிழாவின் இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்றிருக்கிற எங்களுடைய சொல்வேந்தர் ஐயா உட்பட்ட இந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும், எங்கள் இயக்குனர் அம்மா பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், அவையை அலங்கரித்து அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், பெரியோருக்கு சமமாக அமர்ந்திருக்கிற எங்கள் இளையோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெருவிழா. சான்றோன் என்கிற சொல்லுக்கு ஒரு முன்னுரையை எங்களுடைய சொல்வேந்தர் அவர்கள் கொடுத்தார். சான்றோன் என்றால் பொதுவாக சால்பு நிறைந்தவர் என்றே பொருள் சொல்லப்படுகிறது. ஆனால் சங்க இலக்கியம் கொஞ்சம் மாறாக இந்த சொல்லை கையாளுகிற இடங்களை நீங்கள் சங்க இலக்கியத்திலே பார்க்கலாம். சான்றோன் என்றால் அறிவு சம்பந்தப்பட்டவனாக இல்லாமல், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சான்றோன் என்கிற சொல்ல அறிவு சம்பந்தப்பட்டதா இல்லாமல் அதை ஒரு போரிலே நிற்கிற வீரனுக்காக பயன்படுத்தப்பட்ட இடங்கள் சங்க இலக்கியத்திலே உண்டு. நான் முக்கியமாக ஒரு இடம் சொல்லணும்னா, பதிற்றுப்பத்தினுடைய 2வது பாடல் இமயவரம்பன் மேலே குமட்டூர் கண்ணனார் எழுதுகிற போது அவர் சான்றோன் என்கிற சொல்லை ஒரு போர் வீரர்கள் என்ற வாக்கிலே பயன்படுத்துகிறார். அதை ஏன் நான் இப்போ இங்கே சொல்கிறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிறீங்க, இங்கே கொஞ்சம் கவனிக்கலாம். கிளாஸில் தான் கவனிக்கிறது இல்லை, எங்கேயாவது கவனிச்சோன்னா சில விஷயங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். கவனிக்க விருப்பம் இல்லைன்னா எழுந்து வெளியே போகலாம். இது கிளாஸ் கிடையாது, கம்பல்சரி உட்காரணுங்கிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டின் இனத்தை காத்த தமிழ் பெரியோர்களுக்கான ஒரு சான்றோர் பெருவிழா. அதுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய மதிப்பு என்ன தெரியுமா? உங்கள் தலையை வெட்டி தட்டில் வைக்கிறது இல்லை, உங்கள் காதுகளை அவர்களின் புகழைக்காக கொடுப்பது தான் நீங்கள் செய்கிற மிக முக்கியமான நன்றி கடன். இங்கே நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஒரு சின்ன முகவரையோடு நான் போகிறேன், அது என் தலைப்புக்கும் பொருந்தும்ன்றதுக்காக. அங்கே இருக்காரு, அவர் பேர் தேவநேய பாவாணர். யார் தெரியுமா? ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போரிலே முன் நின்ற போர் வீரன் சான்றோன் தேவநேய பாவாணர் என்கிற பெருமைக்குரியவர். தோகைங்கிற சொல் கிரேக்கத்தில் துகி அப்படின்னு போச்சு. அந்த துகிங்கிற சொல்லினுடைய வேர் தோகைதான் என்று இந்த உலகத்திற்கு அழுத்தமாக சொன்ன முதல் நபர் தேவநேய பாவாணர் என்கிற அந்த பெரும் புலவர். அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? டேய், ஒரு மயிலோட மயிர் கூட வேற நிலத்துக்கு போச்சுன்னா நான் தமிழங்கிறத காட்டுதுடா, தமிழா நீ வேற நிலத்துக்கு போனா நீ தமிழங்கிறத காட்டுறியான்னு. அப்படிப்பட்ட ஒரு சான்றோன் எங்கள் பாரதிதாசனார். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வரி தான். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம்னார். சாதாரண வரி கிடையாது, இது சாதாரண வரி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, புலி தூங்காது, சின்ன அசைவுக்கு கூட கண்விழித்து கொள்ளுகிற ஒரு புலி பறை கொண்டு எழுப்பினோம்னு ஏன் சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட தமிழின் புலிகள் எல்லாம் பறை கொண்டு எழுப்பும் அளவிற்கு மிக நீண்ட தூக்கத்திற்கு போன போது அதை தமிழ் கொண்டு எழுப்பிய ஒரு போர் வீரன் பாரதிதாசன் என்கிற பெரும் புலவன். எங்கள் பாரதியார், எல்லாரும் பாரதியார் என்னென்னமோ சொல்றாங்க. பாரதியார் யார் தெரியுமா? அவர் எந்த விடுதலையை கேட்டான் தெரியுமா? பரங்கியனை துரை என்ற காலம் போச்சே என்று சொன்னால் அவன் சாதாரண வீரன், பார்ப்பனனை ஐயர் என்ற காலமும் போச்சே என்று பாடியதால் அவன் மகாவீரனாக எங்களுடைய கவி இருக்கிறான். ஏன் இந்த மேடையிலே அவரை ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், இந்த மேடையை தாங்கி நிற்பவர்கள் கூட அறிவால் சான்றோர்கள் அல்ல. எங்கள் 10 சொன்ன வீரத்தால் சான்றோராய் நிற்கிற பெருமக்கள் இருக்கிற இந்த மேடையிலே இந்த வாழ்க்கை போராட்டம் என்று பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன். எங்கள் அண்ணன் வந்தார், மனசாட்சி இல்லாத அண்ணங்க அவரு. வாழ்க்கையில் எது சந்தோஷமா, புக்கில் மயில் இறக வச்சு அதுக்கு பென்சில் சிவி போட்டு அது குட்டி போடுமான்னு.
ஏங்க எங்களுக்கு மயில் குட்டி போடுறது பிரச்சனை இல்லை, கடன் வாங்கி அது வட்டி குட்டி போட்டுன்னு இருக்குது, அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? உங்களுடைய இசிஜி ஸ்கேன்களுக்குள்ளே விழாத எங்களுடைய இஎம்ஐயின் இதய வலிகள் யாருக்கும் தெரிவதில்லை என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம். சார் நியூஸ் பேப்பரை பாருங்களேன், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு. வயசை பார்த்தீங்கன்னா 27, 30, 35, 40. நான் கேட்குறேன், ஒரு 35 வயசு பையனுக்கு இதய நோய் வர என்ன சார் காரணமாக இருக்கும்னு? இதயத்தில் பிரச்சனைனா கிடையாது. குடும்பத்தின் பாரத்தை சுமந்து சுமந்து துடிக்க முடியாமல் நின்று போன இதயம் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பதற்கான சாட்சி. ரொம்ப ரொம்ப எனக்கு ஒன்றும் புரியல. தலைப்பு ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்கங்க, இன்றைய வாழ்க்கை. என்னங்க தலைப்பு? சொல்லலாம், சத்தமாக தப்பு இல்லை. இன்றைய வாழ்க்கை. எங்கள் அண்ணன் யாரெல்லாம் பேசுகிறார் பாருங்க, திருநாவுக்கரசர், மருது சகோதரர்கள், பாரதியார், பூரணத்தம்மாள், இவங்கெல்லாம் என்னமோ நேற்று தான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போன மாதிரி. பூரணத்தம்மாள் வாழ்ந்த போது ஒரு சவரம் 700 ரூபாய், இன்னைக்கு ஒரு சவரம் 1 லட்சம் ரூபாய். சார் எந்த காலத்தில் பேசின்னு இருக்கிறீங்க நீங்க? ஒரு பெண் குழந்தைய பெத்துட்டா சொன்னார், மகளை பெற்றால் ஆனந்த யாழை மீட்டுகிறாள். அந்த பாட்டை பாடிக்கினே கைப்பிடிச்சவனாந்து போனானா சந்தோஷம். அவன் எங்க ஆனந்த யாழை கேட்கறான்? அவன் 5 சவரம் நகை தானே கேட்கறான், போட்டு அனுப்பணும்ல, சாதாரணமாக அனுப்பிச்சிட முடியுமா? நீங்க சொன்ன படங்களே பாருங்களேன், அந்த படத்துல அந்த பாட்டு மட்டும்தான் சார் அழகு. பூந்தோட்டம். அந்த மகள் கேட்ட லேப்டாப்பை வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த படம் முழுக்க அலைந்து ஒரு பைத்தியக்காரனாகிற தகப்பன் இருக்கிறான்ல, அதுதான் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பதற்கான சாட்சி. பாரதியாரை பற்றி சொல்கிறேன், நான் வரேன், உங்கள் இதுக்கே வரேன். பாரதி சொன்னார், என்ன சொன்னார்? எத்தனை கோடி இன்பம் வைத்தோ எங்கள் இறைவா. அது மட்டும்தான் பாரதி சொன்னானா? என்ன சொன்னான்னு தெரியுமா? காளியை பார்த்து, உப்புக்கும் புளிக்கும் வக்கற்று என்னை நிற்க வைத்தாய், இப்படியே பண்ணனா நான் நாத்திகனாகி விடுவேன் என்று காளியையே மிரட்டிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை பாரதி வாழ்ந்தான். அவன் உங்ககிட்ட சொல்லலை, என்கிட்ட சொன்னார் இதெல்லாம். அடுத்து எங்க ஐயா வந்தார், சிவகுருநாதன் சார். ரொம்ப அழகா பாருங்க, நியாயப்படி வாழ்க்கை பூந்தோட்டம்னு பேசணும். ஆனால் என்ன பேசினாரு, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அது பூந்தோட்டமாக ஆயிடும். இப்போ பூந்தோட்டமாக ஆகணுங்கிறது பட்டிமன்றமா இல்லை பூந்தோட்டமாக இருக்குங்கிறது பட்டிமன்றமா? அவர் ஒரு வார்த்தை முடிச்சிட்டாரு, போராட்டங்கள் நடந்தால்தான் பூந்தோட்டம். எங்கள் வழிக்கு வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 6 மாதம் இருக்குது, கட்சி மாறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் வந்துருங்க, 6 மாதம் இருக்குது, வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே அந்த வெண்ணிலா பாட்டு வேற நீங்கள் பாடினீங்க, அவன் ஒருத்தர் கூட அதை கண்டுக்கல. ஏன்னு தெரியுமா? அந்த படத்தில் அந்த ஹீரோக்கே காதல் கை கூடல. அவர் படத்தையே பார்க்காம பாட்டை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசினார். காதல், வைரமுத்தோட கவிதை சொன்னார், என்னது? காதலித்துப்பார் ஒளிவட்டம் தோன்றும். சார் இங்கே இருக்கிற 3/4 பேருக்கு பியூஸ் போய் உட்கார்ந்துனுக்கிறதே அது பண்ணதால தான். அவன் நல்லா தான் இருப்பான், அவன் கூட வத்திருப்பான் பாருங்க, அவன் அதுக்கு மேலே அவனுக்கு வராத காதலை கூட இருக்க வர வைப்பான். மச்சான் உன்னதாண்டா பார்க்குதுன்னு. அதுக்கு கண்ணே ஒரு மாதிரி ஒன்றையா இருக்கும், இவன் ஏற்றி விட்டுருப்பான். என்ன அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கெடுக்கிறா. காதலுக்குள்ளே விழுந்துட்டா வாழ்க்கை வசந்தம் ஆயிடுமா? சார் எல்லாருக்கும் காதல் வாழ்க்கையில் வசந்தம் கொடுத்துருமா? கொடுத்துரும் தான், அது எத்தனாவது காதலுங்கிறது முக்கியம். அப்புறம் பாரதியை பற்றி அப்படி நிறைய சொன்னார். நான் இன்றைய வாழ்க்கைக்கான சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். சார் இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய சிக்கல்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? ஒரு படம் பார்க்க போனால் அந்த படம் பார்க்குற படத்தினுடைய விலையை விட அங்கே வாங்கி சாப்பிடுகிற பாப்கார்னின் விலை 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. யார் தட்டி கேட்டாங்க? யார் சார் தட்டி கேட்டாங்க? ஒரு கோயிலுக்கு போனால், நான் ரொம்ப சமீபத்தில் திருநாகேஸ்வரம் பேச போனப்போ போகலான்னு போனேன். ராகு பரிகார ஸ்தலம்னாங்களே. போனால் சிவபெருமான் அனாதையாக நிற்கிறார். ஒரு பையன் போய் எட்டி பார்க்கல. ராகு சன்னதிக்கு 1000 ரூபாய் டிக்கெட் போட்டு 2000 பேர் நிற்கிறான். அங்கிருந்து ராகு சிவபெருமான் பார்க்குறாரு, நல்லா இருக்கீங்களா? பரம்பொருளை வணங்குவதை விட்டுவிட்டு பரிகார தெய்வங்களை வணங்குகிற இந்த நாளில் வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல ஆண்டவனுக்கே போராட்டமாக இருக்கிறது என்பதை எப்போ சார் புரிஞ்சுக்க போறீங்க? அறமற்ற ஒரு வாழ்க்கை வந்துருச்சு சார் இன்னைக்கு. அறமற்ற வாழ்க்கை வந்துருச்சு இன்னைக்கு. அதுதான் எனக்கு கஷ்டம் சார். ஒரு விமானம், ஒரே ஒரு விமானம் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடாதுன்னு சொன்ன உடனே அறமுள்ள ஒரு சமுதாயம் என்ன பண்ணியிருக்கணும்னா, மற்ற விமானங்கள் எல்லாம் இன்னும் கூடுதல் விமானத்தை இயக்கி காசை குறைச்சி எல்லாரையும் வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணணும். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு விமானம் நின்றபோது மற்ற விமானம் எல்லாம் 2000-3000 டிக்கெட்டை கொண்டு போய் 20,000-40,000 ரூபாயில் வைத்தது என்றால் அறமற்ற இந்த சமுதாயம் வாழ்க்கையின் போராட்டமா இல்லை பூந்தோட்டமா சார்? ஒரு ஒரு யார் மேலாவது ஒரு கன்சர்ன் இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு இருக்கா? யார் மேலேயாவது இல்லையே. நீங்க சொல்றீங்க பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நீ கஷ்டப்படுற, அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து நான் கஷ்டப்படுறேன், உள்ளத்துக்குள்ளதான் சந்தோஷம் இருக்குங்கிறீங்க.
ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் காது கொடுத்து கேட்டு பாருங்கள். சொல்ல முடியாத வேதனைகள் எவ்வளவு சத்தமாக இருக்கிறது என்று அவர் உள்ளத்திலே நீங்கள் காது கொடுத்து பார்த்தால் தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், கேட்க நல்லா இருக்கும், பூந்தோட்டமாக வச்சுக்கணும். நாங்கள் ஓஷோக்கள் இல்லை, நாங்கள் புத்தர்கள் இல்லை, நாங்கள் இயேசுநாதர்கள் இல்லை. ஒரு சின்ன திருத்தம், அமைதியை சொல்ல வந்த புத்தனுக்கும் கூட, அன்பை சொல்ல வந்த இயேசுநாதருக்கும் கூட, அகிம்சை சொல்ல வந்த காந்திக்கு கூட போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை முடியவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அந்த பாடம் தான் நம் எல்லோருக்கும். 1 மில்லியன் விந்தணுவிலே போராடியதால் தான் நீங்கள் பிறந்தீர்கள். 1000-2000 மாணவர்களோடு போராடியதால் தான் கல்லூரி போனீர்கள். பல காதலோடு போராடியதால் தான் கைபிடித்து கல்யாணம் செய்தீர்கள். மனைவியோடு போராடியதால் தான் குடும்பம் நடத்துகிறீர்கள். நிறைவில் மரணத்தோடு போராடிதான் உங்களுடைய முடிவும் இருக்க போகிறது என்றால், பிறப்பில் தொடங்கி இறப்பு வரைக்கும் போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கை. ஏனென்றால் மனித உயிரினம் குளிர்ந்த ரத்தம் அல்ல, அது சூடான ரத்தம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலே பலே பலே. சில விஷயங்களை பேசும்போது தர்ம சங்கடம் இருக்குது, ஆனால் பேசாமல் போக முடியாது. நடுவில் ஒரு அந்த விமானம் ஒன்று இயங்க முடியாமல் போன போது ஒரு 4 நாள் இந்தியா மக்கள் பட்ட பாடு நரகம். விமான நிலையத்தில் மாட்டிக்கொண்டவர்கள், லக்கேஜ் உள்ளே போயிடுச்சு, அவங்களால வெளியில் வர முடியாது, அப்படிலாம் பட்ட துன்பம் இருக்குது. பெரிய துன்பம். அது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா விமானத்தில் போகிறவர்கள்ங்கிறது வெரி ஃபியூ. அவங்க கஷ்டம் என்ன அப்படிங்கிறது மற்ற மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தம்பி ஒன்று சொன்னார், அந்த நேரத்தில் உடனடியாக மற்ற விமானங்கள் எல்லாம் கூடுதலாக்கி கொள்ளையடித்தன, அது தவறு என்று சொன்னார். பிரச்சனை அதுவல்ல தம்பி. இப்படி விமான கம்பெனிகள் இயக்காத போது சொந்தமாக இயக்குவதற்கு அரசாங்கத்துக்கு விமானம் இல்லாத அவமானம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு பஸ் ஓடலைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டி இயக்கலாம். அப்போ 4 விமான கம்பெனி ஒழுங்காக இயக்கலைன்னா இத்தனை பெரிய நாட்டுக்கு ஒரு சொந்த விமான கம்பெனி இருக்க வேண்டாமா? அதாவது சிரமங்கள் எல்லாம் மற்றவருக்கு, புகழ் மட்டும் தனக்கு என்று எண்ணுகிற ஒரு மனோபாவம் இன்றைக்கு அரசு தலைமைக்கு ஏற்பட்டு கொண்டே போகிறது. உங்களால் சிரமப்பட முடியவில்லை என்றால் ஆட்சி நடத்த முடியாது. யார் சிரமப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் கோலை கையில் எடுக்க வேண்டும். எந்த சிரமமும் எங்களுக்கு வரக்கூடாது, எந்த கஷ்டமும் எங்களுக்கு வரக்கூடாது, எல்லாத்தையும் வித்துருவோம்னு சொன்னால் நாட்டின் சொத்தை இப்படி தனியாருக்கு தாரை வார்த்த கேவலத்தால் தான் நாம் விமான ஸ்ட்ரைக்கின் போது மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளானோம். சார், இத்தனோண்டு நாடுகளுக்கு விமான கம்பெனி சொந்தமாக இருக்குது சார். இத்தனை பெரிய நாட்டுக்கு விமானம் இல்லை அப்படிங்கிறது தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அளவுக்கு இந்தியன் அவமானப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் சொல்கிறேன். நீ ஏதோ அந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சுட்ட. ஆனாலும் எத்தனை பேர் டெல்லியில் மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா? வர முடியாது. 2 நாள் விமான நிலையத்திலேயே எப்படி வாழ முடியும்? 3 நாள் இருந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? அந்த வேதனையை நீங்கள் நினைவுபடுத்திட்டீங்க. ரைட், ரொம்ப அருமையாக பேசுனீங்க. எனக்கு சரவணனுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, தரமும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும், சிந்தனையும் இருக்கும், இலக்கியமும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தினுடைய ஒரு காம்பினேஷன், பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தன் பேச்சை வடிவமைத்து கொள்ளுகிற ஒரு அந்த பேச்சுக்கலை யுக்தியை நன்கு கற்றுக்கொண்டு வளருகிறவர். இப்போ நம்முடைய அருமை தம்பி நீலகண்டன் இந்த வருஷம் எங்கள் ஜிடிவி பட்டிமன்றம் எவ்வளோ பேர் 1ஆம் தேதி பட்டிமன்றம் பார்த்தேன்னு தெரில, ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கொன்னே போட்டார். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து இன்னைக்கு அது உண்டப்பா சார்? வேண்டாமா சார்? ஐயோ, நீலகண்டன் அவ்வளவு ஒரு சின்ன விஷயத்தை கூட நகைச்சுவையாக ஆக்கக்கூடிய வலிமை வாய்ந்த அடுத்த சண்முக வடிவேல். இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமே என்பது என்னுடைய ஆகச்சிறந்த வாதம் மட்டுமல்ல, என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கையும் கூட. என் அருமை சகோதரர் சிவ சதீஷ்குமார் சொன்னார், கல்யாணம் ஆவது எவ்வளோ பெரிய போராட்டம்னார். நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன் சதீஷ்குமார், நமக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சே, இதை விட என்னையா பூந்தோட்டம் இருக்க முடியும்? இப்போ ஒருத்தர் சொன்னால், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நேரில் பார்க்காமலே நான் உன்னை ஒத்துக்கிட்டேன்ல, கல்யாணங்கிற போதே நெருங்கி பேசுங்கன்னார். நெருங்கி பேசுனா தான் சார் அது கல்யாணம்.
கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நான் நேரில் பார்க்கல, ஆனால் நீ தான் என் மனைவின்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, நான் எவ்வளோ பெரிய தியாகினா. அவன்தாம்மா சொன்னாங்க, உன்னை நேரில் பார்த்ததுக்கு பிறகு நான் ஒத்துக்கிட்டேன்ல, நான் எவ்வளோ பெரிய தியாகினாங்க. சார் என் கூட நான் நகைச்சுவைக்கு சொல்ல, என் கூட ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் இருந்தான் சார். அவன் நல்லா படிப்பான் சார், நல்லா சராசரி படிப்பை விட கீழே தான், மூஞ்ச பார்த்தாலே தெரியும், நல்லா படிப்பான் சார். ஆனால் எப்போவும் அவங்கிட்ட பொசன்னு இருப்பான் சார். உடனே அவங்கள பார்க்காதீங்க, நான் நீ எல்லாம் படிக்க மாட்டேன், நீ எல்லாம் 50 மார்க் வாங்கியிருக்க அப்படின்றான் சார் என்ன. நான் 50 மார்க்குக்கே ரொம்ப படித்தேன் சார். அவன் ஆனால் 90 வாங்கியிருக்கான், அவனுக்கு அதில் சந்தோஷமே இல்லை. நீ எல்லாம் அது என்ன, படிக்கிற நானும் 90 மார்க் வாங்கிறது, படிக்காத நீயும் 50 மார்க் வாங்கிறதுனா அது என்னன்னு பொசன்னே இருந்தான் சார். அவனை யாருமே சந்திக்க மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்திக்கலை, அவனா பார்த்துட்டான் என்ன. அப்புறம் எங்கே இருக்க, என்னவா இருக்கன்னா, திருச்சியில் பேராசிரியராக இருக்கேன்னு. உனக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சுன்னா சார், என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உனக்கெல்லாம் எவன் வேலை கொடுத்தாங்கிறான் சார். அது மட்டும் இல்லை, சரி சொல்லவே இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட எவையா சொல்லுவான், நான் உன்னை சரி சொல்லவே இல்லை அப்படின்னா, இல்லை இப்போ நம்ம பார்த்துருந்தா சொல்லியிருப்பேன், இன்றைக்கி தான் பார்க்குறோம். சரி கல்யாணம் ஆனாவாவது சொல்லுன்னா, வேலை கிடச்சி தான் சொல்லலை, கல்யாணம் ஆனாவாவது சொல்லுன்னா நான் கம்முன்னு இருந்திருக்கலாம். ஆயிருச்சுன்னே, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சுன்னா சார். அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்தான்னா. ஏண்டா எனக்கு வேலை கொடுத்தா எவன் கொடுத்தாங்கிற, எனக்கு பொண்ணு கொடுத்தா எவன் கொடுத்தாங்கிற, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற, உனக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சுங்கிற. நான் பேசாமல் வந்துட்டேன், எனக்கு குழந்தைங்க இருக்குதுன்னு அவங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சும்மா சார். நான் பூந்தோட்டம் தான் சார். ஏன்னா சார், நாம் எல்லாருமே 2019 நாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் சார். 2019 நல்ல பணக்காரங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். 2020 வேண்டாம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 2021 உசுரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த உலகத்தில் 60 லட்சம் உயிர்களை காவு வாங்கிய கொரோனாவுக்கு பிறகு நாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய பூந்தோட்டம் தான் சார், பெரிய பூந்தோட்டம் தான். நீங்கள் கொரோனா காலத்தில் இப்போ ஐயாவுடைய கருணையினால் நான்லாம் தொலைக்காட்சியில் இந்த முகம் வர்றதுக்கு ஐயாவுடைய பெரிய கருணை தான். எல்லாரும் என்னை டிவியில் பார்த்தாங்கங்கிறாங்க சார். சத்தியமாக இன்னைக்கு வரைக்கும் நான் என் வீட்டில் டிவி பார்க்க முடியலை சார், முடியலை. என் பட்டிமன்றம் வருதுறான்னே, எல்லாம் நடுவர் ஐயாவுடைய துவக்க உரையை பார்க்குறாங்க, அணித்தலைவர் பேச்சை கேட்குறாங்க, அடுத்து நான் தாங்கிறேன். என் பையன் டிவி ஆஃப் பண்ணிட்டான் சார். ஏன்னா வீட்லேயே உன் பேச்சு கேட்க முடியல. ஏன் டிவியில் எப்படி ஆண்டான்? என் பொண்ணு சார், என் பொண்ணு எந்திரிச்சாங்க சார். அப்பா டிவியில் பேசுகிறாரு, ரிமோட்டை ஆஃப் பண்ணுற அப்படின்னா சார். சே இப்படி ஒரு குழக்கொழுந்து எனக்கு வந்ததுக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன் சார். என் பையன் டிவியை ஆஃப் பண்ணான், என் பொண்ணு போய் ப்ளக்கே பிடுங்கி விட்டா சார். என் மனைவி கிடுகிடுன்னு வெளியே ஓடுனாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சொல்கிறாங்க, என் புருஷன் டிவியில் பேசுகிறான்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். மெயினே ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டா சார். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், என் வீட்டில் நேர்லேயும் என் பேச்சை கேட்கல, டிவிலையும் என் பேச்சு கேட்கல. ஆனால் சார், இன்னைக்கு வரைக்கும் நான் எந்நேரம் வீட்டுக்கு போனாலும் அர்த்த ராத்திரியில் கூட முதல்ல கதவை திறக்கிறது என் பொண்ணு தான் சார். என் பொண்ணு தான். பாசனம் இல்லை, பையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காக. ஆனால் நான் கேட்குறேன், இந்த சின்ன விளையாட்டு இருக்கே, இதுதான் சார் வாழ்க்கையினுடைய பேரானந்தம் சார், பேரானந்தம். இந்த குழந்தை வாய்க்காம எத்தனை பேர் தவிக்கிறான் தெரியுமா? நீங்கள் வாழ்க்கை பூந்தோட்டம் என்று உணருவதற்கு தயவு செய்து மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். இந்த மருத்துவமனைக்கு வராமல் நாம் இருக்கிறோமே, நாம் பெரிய பூந்தோட்டக்காரன்தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்கள், இங்கெல்லாம்
காவல் நிலையத்தின் வாசலுக்கு வராமல் நாம் இருக்கிறோமே, நம் வாழ்க்கை எவ்வளவு பூந்தோட்டம் என்று அப்போது உங்களுக்கு புரியும். நீதிமன்றத்துக்கு போய் பாருங்கள், இந்த நீதிமன்றத்தின் படியேறாமல் நமக்கு வாழ்க்கை வசமாகி இருக்கிறதே என்று உங்களுக்கு பூந்தோட்டம் என்று நினைக்கிறேன். கடவுளுக்கு தேர் இருக்கிறது, கணவான்களுக்கு கார் இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். நமக்கு கால் இருக்கிறது என்று கர்வப்படுங்கள். நடுவர் அவர்களே, நான் ஒரு செய்தி அழுத்தமாக சொல்கிறேங்க. ஏன் தெரியுமா? என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆத்ம துடிப்பு அது. ஒரு காலகட்டத்தில் நல்லா படிக்காத பயல்கள்லாம் வாழவே முடியாது சார், வாழவே முடியாது. எனக்கெல்லாம் நம்ப மாட்டீங்க, இங்கெல்லாம் சகோதர சகோதரிகள் வந்திருக்கீங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா முதல்ல இறை வழிபாட்டு கூட்ட மைதானத்தில் நான் அப்படியே பார்ப்பேன் சார், சுற்றிலையும் பார்ப்பேன் சார், எங்கள் கணக்கு வாத்தியார் வந்திருக்காரான்னு பார்ப்பேன் சார். நான் என்ன சொல்லவே இல்லை, ஏன் சிரிக்கிறீங்க? அவர் மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாருன்னா கொரோனா, டைஃபாய்டு, மலேரியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனுக்கு வந்தால் வெளவெளத்து போயிடுவேன். அவர் மட்டும் என் கண்ணுக்கு தெரியலைன்னா, ஒருவேளை மறைஞ்சு கூட இருந்திருக்கலாம், தெரியலைன்னா என் கால் அப்படியே மேலே ஏறு சார். எனக்கு அப்படியே வாழ உலகத்தில் பறக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி தெரியும். என் கூட 2 ஒயிட் கவுன் போட்ட தேவதைகள் கூட வருவாங்க. எங்கள் கணக்குவாதியார் என் கண்ணுக்கு தெம்படலைன்னா அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷத்தை சத்தியமாக என் கல்யாணத்தினி கூட நான் படலை. நான் கணக்கு நல்லா போடுறவனை பகைச்சிக்கவே மாட்டேன். அதுவல்ல சார் விஷயம். கணக்கு நல்லா போடுறவனு என்ன பகைச்சிக்க மாட்டான் சார். ஏன் தெரியுமா? அவன் போடுற கணக்கை போய் வாத்தியாருக்கிட்ட நான் பார்த்து எழுதி காட்டிட்டு வர்றதுக்காகவே என்னை நேர்ந்து விட்டுருப்பானுவ. அதுக்காக நான் ஒரு நாள் என்னை பகைச்சிக்க மாட்டான். என்னை வாத்தியார்கிட்ட காட்டினா தான் உனக்கு காட்டுவேன்பா. சரிடா நான் காட்டுறேன்டாம்பேன். பக்கமாக போட்டு போவேன். போடாம்பானுவ. அப்படி நோட்டை எடுத்துக்கிட்டு போவேன் சார். அப்படி நடந்து போவையில், எங்கள் வகுப்பில் 70 பேர் நடந்து போவையில் கசாப்பு கடைக்கு போகிற ஆடு மாதிரியே போவேன் சார். அன்னைக்கு நான் தான் எங்கள் வாத்தியார் என் நோட்டை வாங்கி பார்த்த உடனே சொல்லுவார், அப்படி தள்ளி நில்றாம்பார் சார். ஏன் தெரியுங்களா? தள்ளி நின்னா கணக்கு புரியணும்னு அர்த்தம் இல்லை. அவ்வளவு தூரத்தில் தள்ளி நின்னே புரியலை. இங்கே தள்ளி நின்னா இல்லை, குச்சி அவ்வளோ நீளமாக இருக்கும் சார். திரும்பி பாடுறாம்பாரு. அப்படியே பார்ப்பேன், வெளுன்னு வெளுப்பார் சார். எங்கள் கணக்கு வாத்தியார் வாழ்க்கையில் களைச்சி போன ஒரே விஷயம் என்னை அடிச்சு தான் சார். நீங்கள் இடுப்புக்கு கீழே கால் வரைக்கும் ஸ்பீடு பிரேக் அளவுக்கு வீங்கியிருக்கும் சார். ஒரு வாரத்துக்கு நின்றுக்கிட்டு தான் சோறு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா சொல்லும், உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒரு மரியாதை. அதெல்லாம் நான் கணக்குக்கு செஞ்ச பெரிய மரியாதை சார். ஒரு வாரத்துக்கு குப்புற தான் சார் படுத்திருப்பேன். ஆனால் ஒன்று, எங்கள் மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு நேர்மை இருந்துச்சு, ஒரு மனசாட்சி இருந்துச்சு, ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. ஒரு நோட்டு காட்ட அனுப்புனா திரும்ப ஒரு வாரத்துக்கு என்னை அனுப்ப மாட்டானுங்க. ஏன்னா வீக்கம் வத்துறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சார். நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, தமிழ் சங்கத்தில் பேசுகிறதுனால சொல்கிறேன். நான் என் பள்ளிக்கூடத்திலேயே சார் எல்லாரும் நல்லா மார்க் வாங்குவாங்க. தமிழில் நான் தான் சார் மார்க் வாங்குவேன். என்னையும் நம்பி கைத்தட்டின 40 பேருக்கு நன்றி. நான் தான் மார்க். எங்கள் பள்ளிக்கூடத்திலே மார்க் வாங்கின ஒரு பொண்ணு என்ன ஒரு நாள் சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு 4 மணிக்கு தனியாக சந்திச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லா பாடத்துலேயும் நான் மார்க் வாங்குறேன், தமிழில் மட்டும் நீ வாங்குற, எங்கள் வீட்டில் சோறு போட மாட்டேங்கிறாங்கடான்னுச்சு. ஆனால் எங்கள் அம்மா அந்த மராமத்து பார்க்காத கிராமத்து பேரழகு என் தாய் சொன்னா சார். என் பையன் பாருங்க, என் பையன் மார்க் அட்டையில் பாடத்தில் நிறைய மார்க் வாங்கியிருக்கான், கடைசி பாடத்துலேயும் நிறைய மார்க் வாங்கியிருக்கான். அது ரேங்க்குன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியலை. நான் ஏன் தெரியுமா நான் தமிழில் மார்க் வாங்கினேன்? அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் சார், சத்தியமாக நீ வாழ்நாளில் வரைக்கும் தமிழில் நான் தான் வாங்கினேன். ஏன் தெரியுங்களா? ஒரே புத்தகத்தை வருஷம் முழுக்க படித்தா மார்க் வாங்க முடியாதா சார்? நான் தமிழ் புத்தகத்தை மட்டும்தான் சார் படிப்பேன், தமிழ் புத்தகத்தை மட்டும்தான் படித்தேன். ஏன்னா அது ஒன்று தான் சார் எனக்கு புரிஞ்சுது.
தமிழை நான் கைவிடலை, தமிழும் என்ன கைவிடலை. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இப்படி சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட்டுன்னு போடுவாங்க, கரும்பலகையில் எழுதி போடுவாங்க தேர்ச்சி பெறாதோர்னு. நான்லாம் சகோதரி பர்வீன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் முன்னிலையில் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். 5வது ஃபெயில் ஆனவன் சார். அதுக்காக கூப்பிடாம விட்டுறாதீங்கம்மா. 5வது ஃபெயில் ஆனவன் ஊட்ட விட்டு 2 நாள் வெளியே வரல சார். என்னாச்சும் பானுவ. ஆனால் இன்னைக்கு அது போராட்டம். ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைக என்ன மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, அவன் ரிசல்ட் இன்னைக்கு தலை நிமிந்து வெளியே வர்றான் சார். ஏன் தெரியுமா? என்னை பார்த்து மார்க் என்னன்னு கேட்குறவன் ரத்தங்கைக்கு சாவான்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வெளியே வரான்ல சார். இப்போ கேட்டவன்லாம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். கேட்குறவன்லாம் வெளியே வர மாட்டேங்கிறான். வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தன் கேட்குறான், அவன் மார்க் என்னன்னு கேட்குறவன் ரத்தங்கைக்கு சாவான்னு போட்டிருக்கானா, இல்லை ஜன்னல் வழியாக பார்க்குறவனே ரத்தங்கக்குவானா, கொஞ்சம் நல்லா பாருங்கங்கிறான். இப்போ நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. என் தமிழ்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் தந்தை பெரியாரும் ஒரே மேடையில் இருந்தார்கள். அவர்கள் இருவரிடமுமே கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு பிடித்த திருக்குறள் எது என்று கேட்டார்கள். தந்தை பெரியார் சொன்னார், எனக்கு பிடித்த திருக்குறள் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று பெரியார் சொன்னார். பக்கத்தில் காவி உடையணிந்த காரல் மார்க்ஸ் என்று போற்றப்பட்ட தவத்திரு குன்றக்குடி அடிகளாரிடம் கேட்டார்கள், உங்களுக்கு பிடித்த குறள். அவர் சொன்னார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று. அடிகளார் சொன்னார், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று அடிகளார் சொன்னார். நடுவர் அவர்களே, இங்கே இருக்கிற தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் தான் வாழ்ந்த காலத்தில் 80 நூல்களை பதிப்பித்தார். 3000 ஓலைச்சுவடிகளை தேடி சேகரித்தார். அவரிடம் சொன்னார்கள், சமஸ்கிருதம் படி. ஏன் என்றார். அடுத்த பிறவியில் நன்றாக இருக்கலாம் என்றார்கள். ஆங்கிலம் படி என்றார்கள். ஏன் என்று சாமிநாத ஐயர் கேட்டார். ஆங்கிலம் படித்தால் இந்த பிறவியில் சௌகரியமாக இருக்கலாம் என்றார். சாமிநாத ஐயர் சொன்னார், சமஸ்கிருதம் படித்தால் அடுத்த பிறவியில் நன்றாக இருக்கலாம், ஆங்கிலம் படித்தால் இந்த பிறவியில் நன்றாக இருக்கலாம், தமிழ் படித்தால் 2 பிறவியிலும் நன்றாக இருக்கலாம் என்று சொன்னாரே. அந்த தமிழ் வாய்த்ததற்காக இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலத்தில் பெண்கள் தீட்டுப்பட்ட நாட்களில் வீட்டு அறையிலேயே அனுமதிக்க மாட்டார்கள். இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே பெண்கள் கோயிலுக்குள் அந்த நாட்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்தியாவிலேயே அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற ஒரு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு பெண் அவர் பேட்டி சொல்லி இருக்கிறார், நான் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலில் திருச்சி உறையூரில் ஐவண்ணநாதர் என்கிற பஞ்சநாத சுவாமி கோயிலில் நான் பெண் ஓதுவாராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்டு தேவாரம் ஓதுகிறேன், திருவாசகம் ஓதுகிறேன். இந்த காலம் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படாமல் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய காலம் போராட்டம். இன்றைக்கு பெண் தேவாரம் ஓதுகிறாள் என்றால் இந்த வாய்ப்பு பூந்தோட்டம்தான். வாய்ப்புக்கு நன்றி. நிறைய செய்திகள் மகிழ்ச்சியாக நம்ம சிரிக்கும்படியாக சொல்கிறார், சிந்திக்கும்படியாக சொல்கிறார், வரிசையாக அதை அழகாக அடுக்கி கொண்டே போகிறார். அதில் முக்கியமான ஒரு ஃபிலாசபி சொன்னார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மகிட்ட என்ன ஒரு குணம் இருக்குன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியல. நம்ம மகிழ்ச்சி அடையிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு, கர்வப்படுறதுக்கு, கொண்டாடுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சார். சில பேர் பாருங்கள், பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் திடீர்னு அவர் சொல்வார், இந்த பாரு நீ இப்போ ஏற்கனவே 2 மிக்சி பரன் மேலே வச்சுருக்க, இது 3வது வாங்குற தெரியுமா அப்படிம்பார். நம்மக்கிட்ட அது இருக்குதுன்னு தெரியாமலேயே அங்கே போன உடனே நம்மக்கிட்ட அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வருது. அந்த இடம் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கலாம். என்ன இருக்குங்கிறத விட்டுட்டு இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்.
அந்த ரொம்ப கடினமான ஒரு ஃபிலாசபியை அவர் பேச்சுக்கு நடுவில் ரொம்ப அனாயசமாக அடிச்சுட்டு போனார். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்த இடம், நான் அதை குறித்து வச்சுருக்கேன். இப்போது நிறைவாக நம்முடைய மலர்விழி சகோதரி அவர்கள் நாகர்கோவில் நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. பெண்களில் நிறைய 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு பார்த்தோம். ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நாங்கள் டக்குன்னு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாச்சு. அதனால நான் நினச்சபடி அவங்களுக்குரிய இடம் கொடுக்க முடியல. ஒருத்தராவது பெண் பேச்சாளர் வந்தாங்களேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. வாங்க. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. பார்போற்றும் பைந்தமிழே, பாரதி பாடிய பண்தமிழே, வள்ளுவன் வாழ்த்திய வண்தமிழே, இயல் தமிழே, இசைத்தமிழே, நாடகத்தமிழே, என்றும் என் உயிராய் விளங்குகின்ற முத்தமிழே, அகத்தமிழே, புறத்தமிழே, ஐவகை நிலத்தமிழே, சங்கம் வைத்து வளர்த்த தங்கத்தமிழே, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற, செஞ்சொல் சரம் தொடுத்து சிந்தனைக்கு வரம் கொடுக்க வந்திருக்கின்ற எங்களுடைய பட்டிமன்ற உலகத்தின் தாயுமானவர் எங்களுடைய ஐயா நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தின் எல்லா மூலைகளிலிருந்தும் வந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். இந்த சின்னவள்ங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்மா? நான் ரொம்ப குட்டியா, ஏதாவது சின்னவள்னா அது ஏஜை குறிக்கிறதா இல்லை எதை குறிக்கிறதுன்னு தெரியலையே. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன குட்டியா இருக்கேன், அப்புறமா வயசும் சின்ன வயசு தான். சரி, நம்ப வேண்டியிருக்கு. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்துக்கு அழைத்து வருவது எவ்வளவு போராட்டம். ஆனா இவ்வளவு உலக தமிழர்களை ஒன்றிணைத்து சேர்த்து வைத்திருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் பர்வீன் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில எப்பவும் எல்லா நேரத்திலும் போராட்டம் தான் நடுவர் அவர்களே. போராட்டம் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். விதையோடு போராடினால்தான் ஒரு மரம் விருட்சமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நாம் வரலாறு படைக்க முடியும் என்பதனை முதலிலே உணர்ந்து கொள்ளுங்கள். 3 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆனா என்ன பேசினாங்க? பூந்தோட்டமா இருக்குன்னு 3 பேருமே பேசல. பூந்தோட்டமாக இருக்க வேண்டும் என்று தான் பேசினாங்க இல்லையா? வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போராட்டம். சுட்டும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை தான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். நடுவர்களே, நாங்கள் வர்றதுக்கு எவ்வளோ போராட்டம், வாழ்க்கையில் பயணம் எவ்வளோ போராட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் தலைவியாகி இருக்கலாம், பெண்கள் தெய்வமாகி இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணும் ஆமையும் ஒன்று. ஆமை எப்படி கூட்ட சுமந்துக்கிட்டே வருதோ அதுபோல ஒரு பெண்ணு வீட்டை சுமந்துக்கிட்டே வருவது தானங்க பெரிய விஷயம். வீட்டை சுமந்து கொண்டு தானே எல்லா பெண்களும் வந்திருக்கீங்க. அருமையாக சொன்னாங்க. ராமாயணத்தில் கூட பாருங்க, அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதாள், அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதாள் என்று சொன்னால் எல்லா பெண்களோட வாழ்க்கையும் இன்றைக்கு போராட்டமாகத்தான் இருக்கு. முதல்ல வந்தார் அபுதாபி பாஸ்கர். அவர் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் என்று பெயரை மாற்றிக்கொள்ளலாம். வந்த உடனே அருமையா சொன்னார், புத்தாண்டு வந்திருக்கிறது, வாழ்க்கைய போராட்டம்னு சொல்றீங்களே அப்படின்னாரு. புத்தாண்டு வந்திருக்கு, காலண்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. அதே மனைவி தான், அதே குழந்தைகள் தான், அதே வீடு தான், அதே பக்கத்து வீட்டுக்காரங்க தான். வாழ்க்கையும் அதே போராட்டமாக தான் இருக்கும். புத்தாண்டு வந்த உடனே பூந்தோட்டமாக இருக்கும்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதுங்க. வாழ்க்கையில் எங்கள் சிவகுருநாதன் அண்ணன் வந்த உடனே, காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோண்டும், காதலித்துப்பார் உன் முகம் அழகாகும், ஆனால் காதலிப்பதை நிறுத்திப்பார் உலகமே அழகாக மாறிவிடும். காதல்னா என்ன தெரியுமா? வலிய போய் வலியை வாங்குவது தான் காதல். 1 சைடோ 2 சைடோ, கடைசியில் சூசைடு தான்.
நம்ம பசங்கள்லாம் நினைக்கிறாங்க நமக்கு கூந்தல் நீளமா உள்ள பொண்ணு தான் மனைவியா வரணும்னு. கடைசியில் வாய் நீளமா உள்ள பொண்ணு தான் மனைவியா வாய்க்குது. கடைசியில் பொண்ணை பார்த்த உடனே பாடுறான், மலரைத்தானே நான் நினைத்தது, கை முள்ளின் மீது ஏன் விழுந்தது, உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏழழைத்தது, யாருக்காக? காதலே போ போ, சாதலே வா வா. நான் முத்துக்குமார் தான் சொல்றாரு, ஆண்களின் காதல் புத்தகத்தில் வைத்திருக்கின்ற மயிலிறகு மாதிரி, குட்டி போடாது என்று தெரிந்தும் தீனி போடுவது அப்படின்னார். காதலிச்சு பாருங்க, உங்களுக்கு பொருளாதார சிக்கலே வந்துடும். காதலி பக்கத்தில் இருந்தா ஹோட்டல் பில்லு கொடுக்கணும், காதலி தூரத்தில் இருந்தா போன் பில்லு கொடுக்கணும். அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. என்ன வாழ்க்கை வந்து காதல் வந்து பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு பேச வந்திருக்கீங்க. காதலிச்சு இப்போ உங்களால காதலை பேசத்தான் முடியும், காதல் பண்ண முடியாது. குழந்தைகளை பாருங்கள், பிள்ளைகள் இன்னைக்கு தொல்லைகளாக இருக்காங்க. ஒரு காலத்துல பிள்ளைகள் அப்பா அம்மா மீது பாசமா இருந்தாங்க, இன்னைக்கு பாசமா இருக்காங்களா? முன்னாலாம் நம்ம அப்பா வந்தோன்னு ஓடி போவோம், தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருப்பார். இப்போ அப்பா வந்தோன்னு ஓடி போறான், செல்ல பிடிங்கிட்டு ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு செல்லோடு தானே எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்படிங்க பூந்தோட்டமாக வாழ முடியும்? குடும்பத்துல பூந்தோட்டம் இருக்கு. எங்க நீலகண்ட அண்ணா அவர் வாழ்க்கையில் நடந்த போராட்டத்தை எல்லாம் சொல்லிட்டு போனாரா இல்லையா? அவர் எல்லாமே போராட்டம் தானே சொன்னார். நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க, ஒன் தாலி டோட்டல் லைஃபும் காலி. ஆமா நடுவர் அவர்களே, எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னால தறிக்கட்டு நெறிக்கட்டு போறான்ப்பா, அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்கப்பா. கால் கட்டு மீன்ஸ் கேர்ள் கட்டு. அந்த தாலி கட்டின உடனே வாழ்க்கையிலே கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கு, வீட்டு வாடகை கட்ட வேண்டியது இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நாட்டில் காந்திஜி நேதாஜி நேருஜிக்கெல்லாம் மரியாதை கிடையாது, எல்கேஜி யூகேஜிக்கு தானங்க மரியாதை. பிள்ளைங்கள்லாம் முன்னால பிஸ்கட்டுன்னு அழும், பள்ளிக்கு போன உடனே ஃபீஸ் கட்டுன்னு அழுதா இல்லையா? ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு கல்வியே இன்னைக்கு போராட்டமாக தானங்க இருக்கு வாழ்க்கையில். அப்போ வாழ்க்கையில் எங்கே நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷமா பூந்தோட்டமாக இருப்பீங்க? இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எங்கள் வீட்டுக்காரர் பாவம், பெண்கள் எல்லாம் டிவி பார்த்து அழுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகுறாரு. ஏன்னா பழைய குழம்பெல்லாம் அங்கே தான் இருக்கு. 3 நாள் 4 நாள் வந்துட்டா பழைய குழம்பு சாப்பிட்டே அவர் பாவமாக போயிடுறாரு. நீங்களாம் நினைக்காதுங்க, நான்லாம் எந்த பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் சமைச்சு வச்சுக்கிட்டு தாங்க வருவேன். கைத்தட்டல் கொடுங்க. இன்னைக்கு கூட வரும்போது சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேன், தப்பா? இல்ல சிரிக்கிறீங்க. ரசம் வைக்கிறதுல எவ்வளவு ஒரு நன்மை இருக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு தான் சப்பாத்தி செஞ்சேன், பிச்சார் வர மாட்டேங்குது சப்பாத்தி. என்னடி சப்பாத்தி செஞ்சிருக்க? பிச்சு முடியும் பிச்சினார். நான் சொன்னேன் சப்பாத்தியே பிக்க முடியலையே. அந்த பிக்க முடியாத சப்பாத்தியை ரசத்தில் ஊற வச்சு சாப்பிடலாம். ஒரு வேளையில் சப்பாத்தி ஜீரணம் ஆகலைன்னா 1 கப்பு ரசத்தை குடிச்சா அது ஜீரணம் ஆயிரும். எவ்வளோ பெரிய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், நல்ல கைத்தட்டல் கொடுங்க. உலகம் எத்தனை கிலோன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து கேளுங்க, உலகம் 67 கிலோன்னு என்ன பார்த்து சொல்லுவார். இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காரு, உலகம் எப்போ அழியும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நான் உண்மையான உலகம் அழிஞ்சாலும் இந்த உலகம் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லா வீட்லேயும் சண்டை தாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா கட்டுனா ஒன்று தான் கட்டுவேன், இப்போ வெட்டுனா ஒன்று தான் வெட்டுவேன்னு அலைகிறாங்க. பட்டி முண்டை முடிச்சு வீட்டுக்கு போகிறேன், வெட்டுருவா எடுத்துட்டு நிற்கிறார். அத்தான் என்னென்ன நமக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. நானாவது பரவாயில்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்காரருக்கு நெஞ்சில் அடித்து உடைச்சிட்டா. ஏன்கான்னு கேட்டேன், இவன் கல்லஞ்சிக்காரன் அப்படிங்கிறான். எவ்வளோ கஷ்டம். அதைத்தாங்க சொன்னாங்க பாட்டில், பெரிய பாட்டெல்லாம் பாடிட்டு போனீங்களே. அலை ஆடிடும் ஆழ்கடல் மட்டம், அதில் முத்தை எடுப்பது கஷ்டம், இது யாருக்கும் தெரியாது. உள் மனசில் 1000 பாரம், அது பாட்டில் ஓடிடும் தூரம், இது யாருக்கும் புரியாது. ஒன்னில்லாம 2ம் இல்லே, ஆண் இல்லாம பெண்ணும் இல்லே, பெண்ணில்லாம யாரும் இல்லே, துன்பம் இல்லா பேரும் இல்லே, வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும், தத்தி தருகிட ததுங்கினத்தோம், அட வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளங்கதி வேணும். குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம், நோயோட எவ்வளவு போராட்டம்.
போராடிட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சிவகுருநாத அண்ணனுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு கபசுர குடிநீர் தயாரித்து தினமும் ஒரு 50 பேருக்கு கொடுத்தார். நான்லாம் ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன். எப்படி கொடுத்தார், அவருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஒரு வாரம் கொடுத்தார். ஒரு வாரம் கழிச்சு ஒரு 5 பேர் கூட வந்தான், துரத்தி விட்டார். ஏன்னு கேட்டேன், இந்த 50 பேரும் தான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், இவன் மட்டும் உசுரோடு இருந்தா போதும்னார். என்ன ஒரு உதவி! நீலகண்டனை பற்றி சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு ஒருத்தர் மயங்கி விழுந்தார். ஓடி போய் கடையில் சோடா வாங்கிட்டு வந்து அவரே உடைச்சி குடித்தார். ஏன்னு கேட்டேன், இப்படி ஏதாவது பார்த்தா எனக்கு படபடன்னு வருது அப்படிங்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியுதா? அந்த அபுதாபிலேருந்து ஒரு பாஸ்கர் வந்திருக்காரு, அவரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். ட்ரெயின் மூவ் ஆக நேரத்தில் ஒரு பாட்டியும் பேத்தியும் ஓடி வந்தாங்க. இவர் அப்படி ஆவேசத்தில் போய் பாட்டியை தூக்கி உள்ளே போட்டார். பாட்டி வந்தோடனே இவருக்கு கன்னத்தில் பலார்னு ஒரு அறை கொடுத்தாங்க. ஏன் பாட்டி, நான் நல்லது தானே செய்தேனார். நான் என் பேத்தியை ட்ரெயின் ஏற்றி விட வந்தேன், நீ என்ன தூக்கி உள்ளே போட்டிருக்க. இது நியாயம்? எவ்வளோ வாழ்க்கையில் சாலையில் பாருங்க, குழந்தைகள் கூட இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்கங்க. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயசுதான். குழந்தைகள் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மழையில ஒரு சின்ன பையன் கொடை வித்துட்டு நிற்கிறான். எங்க தாமலுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. தாமல் சரவணனுக்கு ஒன்றும் சொல்லலை. ஒரு 100 ரூபாய் கொடுத்து அந்த சிறுவன்கிட்ட ஒரு கொடையை வாங்கி அதை விரிச்சு அவனுக்கு கொடுத்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கார். அப்போ சாலையோர சிறுவர்கள் எவ்வளவு போராட்டத்தில் இன்னைக்கு இருக்காங்கங்க. கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே எவ்வளவு போராட்டங்க. அழுதுகிட்டே தானே பிறக்கிறான். பூந்தோட்டம்னு சிரிச்சுக்கிட்டே ஏன் குழந்தை பிறக்குது? ஏன் அழுதுகிட்டே? முன்னாலாம் குவா குவான்னு அழும், இப்போ ருவா ருவா ருவான்னு அழுதுகிட்டே பிறக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில்லு. பிரசவ நேரத்தில் முன்னாலாம் பெண்கள் அழுவாங்க, இப்போ ஆம்பளை அழுகுறான். ஏன்டா ஆம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு, ஏன் அழுகுற? 1 லட்சம் ரூபா பில்லு போட்டாங்க. எவ்வளோ கஷ்டமா, பொருளாதார சிக்கல்ல எவ்வளோ போராட்டத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். ராமாயணம் மகாபாரதம், இந்த மதுரை மண்ணில் பிறந்த கண்ணகி இல்லற வாழ்க்கையில எவ்வளவு போராட்டினாங்க. ஒரு ராமன், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என வாழ்ந்த ராமன் கூட வாழ்க்கையில போராடினான். காட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க, ஆளிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூளி வங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா அப்படின்னு சொல்லி அவரை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு கடைக்கு போக சொன்னா கூட ஒரு ரூபாய் போக மாட்டேங்கிறான். அவரு காட்டுக்கு போக சொன்னதுக்கு போயிட்டார். எல்லார் வாழ்க்கையில கடவுளே என்றாலும் கஷ்டம்தான் இருக்கிறது, போராட்டம் தான் இருக்கிறது. எனவே இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை என்பது போராட்டமே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டுக்கு தொண்டையோட சுருதி வேற, பேச்சுக்கு தொண்டையோட சுருதி வேற. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது ஈஸி இல்லை. அதில் அந்த அம்மா அத்துப்படி ஆயிடுச்சு. அப்படியே பாட்டுக்கு போகும், அப்படியே திரும்பி பேச்சு வரும், பேச்சு பாட்டு ரெண்டுக்கும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உங்களுக்கு கை வந்துருச்சு. நான் ரொம்ப நீண்ட தீர்ப்பு, அதுவும் மதுரையில் தீர்ப்பை யாரும் மதிக்கிறதே இல்லை. மதிக்கிறாப்புல தீர்ப்பு கொடுத்தா மதிப்பாங்க. இயக்குனர் பர்வீன் அவர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய 2வது வணக்கங்கள். சாப்பாடு நல்லா இருக்குமாமா? அதுக்காக தான் அவனுக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். ரைட் சார். 3 விஷயம், சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ். அதில் துக்கப்படுறது போராட்டம்னு நினைக்கிறோம், அதில் சந்தோஷம் அடைகிறது பூந்தோட்டம்னு நினைக்கிறோம். இவ்வளோதானே லைஃபு. புள்ள பிறந்திருக்கு ஒரு மகிழ்ச்சி. கல்யாணம் ஆகி முதல்ல புள்ள பிறந்திருக்கு, மகிழ்ச்சி. அப்போ அந்த குழந்தை பிறந்திருக்குங்கிற சம்பவம் நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. மனிதர்களுடைய பொது இயல்பு இன்சிடென்ட்ஸ், சம்பவங்களை மையமாக வைத்து இன்பம் துன்பம் என்பது பிரிப்பது முட்டாள்தனத்தின் உச்சம். சம்பவங்கள் எப்போதும் முக்கியமல்ல, சம்பவங்கள் மீதான உங்கள் பார்வைதான் முக்கியமே ஒழிய சம்பவங்கள் ஒருபோதும் முக்கியமில்லை. ஏன்னா இந்த சம்பவத்தோட இம்பாக்ட் என்ன, இந்த சம்பவத்தோட ஆரம்பம் என்ன, இந்த சம்பவத்தை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா இல்லையா? இப்போ கொஞ்சம் நுட்பமான பகுதிக்கு நான் டிராவல் பண்ணணும். ஒரு வீடு தீப்பத்தி எரியுது. அந்த வீடு தீப்பத்தி எரியிற போது பார்க்குற அத்தனை பேரும் கஷ்டப்படுவானா இல்லையா? வீடு தீப்பத்தி எரியுது, ஐயோ வீடு தீப்பத்தி எரியுது, ஐயோ கஷ்டமாக இருக்குது. இதானே அந்த சம்பவத்திலேருந்து ஒரு மனுஷன் அடையக்கூடியது.
சார் அதனுடைய நிஜமான ஓனர் சார் ஒரு ஓரமாக உட்காந்து அவன் பாட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா, இந்த வீடு ரொம்ப பாடாகுது, ஆனால் 8 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்குது வந்துடணும்னா. நிஜமாக அதோட ஒர்த்து எடுத்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிற திங்ஸோடு பார்த்தா 3 கோடி தான் வரும். ஆனால் இந்த பில்டிங் எனக்கு இன்சூரன்ஸில் இருக்குது, 8 கோடி ரூபாய் எனக்கு பணம் வரும். அப்போ நான் ஏன் கஷ்டப்படணும்னு கேட்டால், 3 கோடி ரூபாய் எரியறதுக்கு கஷ்டப்பட வேணாம், 8 கோடி ரூபாய் எனக்கு வருங்கிறது. நீங்கள் சம்பவங்களை பார்த்து ஒரு முடிவு பண்ணாதீங்க. சம்பவங்கள் மீதான உங்கள் அனுபவங்களை பார்த்து தான் ஒரு விஷயம் நல்லது கெட்டது என்று தீர்ப்பை எழுத வேண்டியிருக்கு. ரெண்டாவது, ஒரு செய்தி ஒரு 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 பொருள் மீது உங்களுடைய பந்தம் அல்லது பிடிப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு வேதனையை தரும். அதன் மீது எந்த விதமான பிடிப்புமே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். இதுதான் ஞானத்தின் உச்ச நிலை. ஒரு ஜென் துறவி உட்கார்ந்துருக்கிறாரு, ஜப்பானில் நடந்த சம்பவம். ஒரு 10 மாணவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூகம்பம் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூகம்பம் அப்படின்ற உடனே எல்லாரும் பயப்படுவானா இல்லையா? எந்திரிச்சு ஓடுறான். அத்தனை பேர் ஐயோ ஐயோ படி வழியாக இறங்கிக்கிட்டு ஓடுறான், கத்திக்கிட்டு ஓடுறான், ஐயோ பூகம்பம் பூகம்பம்னு. அவர் அப்படியே உட்காந்துருந்தார். ஒரு 2 நிமிஷம் பூமி குலுங்கும், முடிஞ்சிருச்சு. 2 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் மறுபடியும் மேலே வந்து கிளாஸுக்கு வந்து மறுபடியும் உட்கார்ந்த உடனே அந்த ஜென் துறவி எப்படி அந்த வகுப்பை ஆரம்பிச்சார்னா, எந்த விஷயத்தில் வகுப்பை விட்டாரோ அந்த வரியிலேருந்து கண்டினியூ பண்றார். He was not disturbed. அப்போ எல்லாரும் கேட்குறான், கிளாஸை நிறுத்துங்க, பூகம்பம்னு நாங்கள்லாம் எழுச்சி ஓடுனேன், ஆனால் நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்க, வந்த உடனே கிளாஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க, அதே விட்ட வரியிலேருந்து கண்டினியூ பண்ணுறீங்களே அப்படின்னு. அப்போ நீங்கள் பாதிக்கப்படவே இல்லையா அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் அனைவரும் பூகம்பம் வந்தவுடன் வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். நான் எனக்குள்ள நகர்ந்துக்கிட்டேன். இந்த பூகம்பத்திலேருந்து தப்பிக்கணும்னா படி இறங்கி ஓடினா தப்பிச்சிட முடியுமா? தெருவில் பூகம்பம் வராதா? படியிலேயே வராதா? இப்படி ஓடுறதால எந்த விதமான பயனும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் பூகம்பம் என்ற சம்பவத்தை பார்த்தோன்னே வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். அது முடிந்து விட்டவுடன் மீண்டும் நான் வெளியில் வந்து விட்டேன். என் கிளாஸுக்கு நான் வந்துட்டேன், பாடத்தை ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் லைஃபே ஒழிய, உண்மையான ஞானம் கைவர பெற்ற ஒருவனுக்கு துக்கத்தில் துக்கம் இல்லை, மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி இல்லை, போராட்டமும் இல்லை, பூந்தோட்டமும் இல்லை. அவன் அவனாகவே இருக்கிறான். இது வந்து ஹையஸ்ட் பிலாசபி. இது நமக்கு தெரியாததால தான் நம்ம 2 கட்சி கட்டிட்டு பேசுறோம். இது நமக்கு தெரியாததால தான் 2 கட்சி கட்டிட்டு பேசுறோம். சார், நம்முடைய அறிவு எவ்வளவு சின்னதுன்னு சொல்றேன் பாருங்களேன். எல்லாமே கம்பேரிசன் தான். உன்னை கம்பேர் பண்ணாமல் உன்னை பாராட்ட உங்களுக்கு தெரியுமா? சார், இந்த பூ வந்து கிலோ 10 ரூபா, இந்த பூ வந்து சார் கிலோ 100 ரூபா, இந்த பூவை விட இந்த பூ ஒஸ்திம்பா. ஏன்னா அவன் விலையை வச்சு முடிவு பண்ணுறான். இது 10 ரூபா சார் கிலோ, இது வந்து 100 ரூபா சார், காஸ்ட்லி 1 கிலோ, அதனால இந்த பூ ஒஸ்தி. எவன் சொன்னான்? இது மஞ்சளில் அழகாய் இருக்கிறது, இது சிவப்பில் அழகாய் இருக்கிறது, இரண்டும் ஒரு தாய்ச்செடியிலிருந்து பிறந்து வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட இரண்டுமே இயற்கையின் ஓவியங்கள். இதை இயற்கை ஒருபோதும் பேதம் காட்டுவதில்லை. அதை பொறுத்தவரை சாமந்தியும் ஒண்ணுதான், ரோஜா பூவும் ஒண்ணுதான். அதனால் அது பாதிக்கப்படுவதே இல்லை. அதுக்கு அந்த பேதமே கிடையாது. இந்த புரிதல் நமக்கு வரல. இது விலை கூட, இது விலை கம்மி, இது வாடின பூ, இது வாடாத பூ, இந்த மாதிரி பேதங்களுக்குள்ள போய் சிக்கிக்கொண்டு நாம எப்போ பார்த்தாலும் போராட்டம். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இரட்டை மனோநிலைன்னு பேரு. 2 வகையிலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்பத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது, துன்பத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது, 2க்கும் நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்போ பாருங்களேன், கம்பேர் பண்ணுறதால தான் இன்ப துன்பத்தையே நம்ம முடிவு பண்ணுறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு துறவிகிட்ட வந்து ஒருத்தர் சொன்னால், எங்கள் பசங்கள்லாம் வீடு ரொம்ப மோசமாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அப்பா பெருசாக கட்டு, அத்தை பண்ணு இத்தை பண்ணுலாம் தொந்தரவு பண்ணுறாங்க ஐயா. ஆனால் என் கஷ்டம், பொருளாதார கஷ்டம் என்னன்னு என் பிள்ளைங்களுக்கு தெரியல. எப்பா எவ்வளோ நாள் இந்த இத்தனோண்டு வீட்லேயே இருக்கிறது, ஏதாவது வேறு வீடு மாற்றுப்பா கட்டுப்பான்றாருங்க, என்கிட்ட பணம் இல்லை சாமி அப்படின்னா. அவர் சொன்னார், ஒன்று பண்ணு, என்ன, ஒரு 4 எருமை மாடு வாங்கி கொண்டு போய் வீட்டில் கட்டுன்னார். எங்க இது வழியா? அது
வீடே எங்களுக்கு பத்தலேன்னு பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னா 4 எருமை மாடு வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கட்டுன்னார். நான் சொல்கிற வரைக்கும் அதை அவுக்காதுன்னார். கொண்டு போய் 4 எருமை மாடை வீட்டில் கட்டினார். பசங்க அப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, பார் வீட்டை 4 எருமை மாடை கொண்டாந்து கட்டியிருக்கான், நாடுது, சாணி போடுது, மூத்த, ஐயோ ஒரே அவஸ்தை. ஒரு மாதம் கழிச்சு இவர் வந்தார். ஐயோ பசங்க இப்போ ரொம்ப திட்டுறாங்க, பயங்கரமாக இருக்குது, கஷ்டம் தாங்க முடியல, வீடெல்லாம் சாணியாக இருக்குது, நாத்தமாக இருக்குது. அப்படி இன்னொரு 10 நாள் கழித்து அந்த எருமை மாட்டை கொண்டு போய் வெளியே விட்டுடுன்னு. 10 நாள் கழித்து அந்த எருமை மாட்டை அவுத்து கொண்டு போய் விட்டதுக்கப்புறம், சார் பசங்க சத்தமே போடல, வீடு பெருசாக தெரியுது. இந்த எருமை மாடு உள்ளே வந்துட்டு வெளியே போச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா, எருமை மாடு இருந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டதால் இப்போ இருக்கிறதே ரொம்ப வசதி அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. கம்பேர் பண்ணாமல் நாம் எதையும் முடிவெடுப்பதில்லை. ஒரு உண்மையான ஞானம் என்பது எதையும் எதையோடும் ஒப்பிடாமலேயே அதன் தன்மை என்ன என்று கண்டறிதல் தான் முழு மெய்ஞானமாக பரிணமிக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதையும் எதோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரே பண்ணாமல் இது நல்லது இது நல்லது இல்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வந்தால் மட்டும்தான் நாம் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறோம்னு பொருள். அடிக்கடி நான் என் பேச்சில் சொல்கிற உதாரணம் தான், சினிமாவுக்கு போயிருப்பீங்க, ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த காலத்தில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்னு ஒன்று உண்டு, இப்போ அப்படி கிடையாது, சிஸ்டம் மாறி போச்சு. அந்த பக்கமாக ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும், அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து இந்த ஸ்க்ரீன் வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னே போடுவான். அந்த காலத்தில் மற்றவற்றை வெள்ளித்திரையில் காண்க, உள்ளே போன உடனே வெள்ளித்திரை அப்படியே வெளவெளேல்னு இருக்கும், நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஒன்றுமே இல்லை, அதில் லைட்டை ஆஃப் பண்ணி அந்த ப்ரொஜெக்டரை ஓட விட்டோன்னு பார்த்தா குருவி வருது, அருவி வருது, அவன் வரா இவன் வரான், பூ பூக்குது, மியூசிக் வருது, என்னெல்லாமோ நடக்குது. கரண்ட்டு கட்டான ஒன்று எல்லாம் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் அருவி இருக்கு, நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் குருவி இருக்கு, நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் அந்த பூ இருக்கு, நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே அதில் அந்த ரத்தம் இருக்கு. இல்லை, எல்லாம் எங்கே இருக்கு? அங்கே ஃபிலிமில் இருக்கு. ஃபிலிம் என்ன பண்ணுச்சு? இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு, அதுக்கு ப்ரொஜெக்டர்னு பேர். அந்த காலத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. வெள்ளை ஸ்க்ரீனில் எல்லாம் ஏறி இறங்கி ஒன்று பூவா தெரியுது, ரத்தமாக தெரியுது, பொண்ணா தெரியுது, ஆணா தெரியுது, அருவியா தெரியுது, குருவியா தெரியுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். வாழ்க்கை ஒரு வெள்ளித்திரையை போன்றது. உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் அதன் மீது ப்ரொஜெக்ட் செய்து உங்கள் ப்ரொஜெக்ஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே ஒழிய உண்மையில் அது வெறும் வெள்ளித்திரை, அதில் எதுவும் இல்லை, அதில் எதுவும் இல்லை, அது காலியானது, அதில் எதுவுமே இல்லை. எல்லா பதிவுகளும் நீங்கள் அதன் மீது ஏற்றி வைத்தது. ப்ரொஜெக்ஷன், டோட்டலி ப்ரொஜெக்ஷன். இது நான் சொல்லுவது ஏதோ பள்ளிக்கூடத்திலையோ கல்லூரியிலையோ கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லையற்ற பெருஞானத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணினா மட்டும்தான் இந்த புரிதலுக்கு நாம் வர முடியும். நாம் நம்முடைய இன்ப துன்பங்களையும் கற்பனைகளையும் ஒன்றின் மீது ஏற்றிக்கொண்டு அதை துன்பம் என்கிறோம், போராட்டம் என்கிறோம், பூந்தோட்டம் என்கிறோம். உண்மையாகவே வாழ்க்கை வெறும் வாழ்க்கை மட்டுமே, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். பஸ்ஸில் தானே ஆரம்பித்தேன், பஸ்லேயே முடிக்கிறேன். ஊட்டிக்கு நான் கோயம்புத்தூரில் இருந்த காலத்தில் ஊட்டிக்கு போனோம். அப்படி ஊட்டிக்கு போகும்போது எனக்கு அப்போ கார் கிடையாது, முதலே சொல்லிட்டேன், அப்போ கார் கிடையாது. நான் பஸ்ஸில் போனோம். போய் பஸ்ஸில் ஊட்டி பஸ்ஸுக்கு ஏறுறேன், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் உள்ளே ஏறுறேன். சார் லாஸ்ட்டு சீட்டு காலியாக இருக்குது சார், இந்த 6 பேர் உட்காருவாங்க, அந்த 6 பேர் இருக்கிற சீட்டு காலியாக இருக்குது சார், நான் அதில் உட்கார மாட்டேன் சார். ஏன்னு கேட்டால் அது தூக்கி போடும், எவ்வளோ பெரிய வெயிட் இருந்தால் கூட அது தூக்கி போடும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இம்மீடியட்டாக சகாயம் சார் மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். போய் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆட ரெடியாக இருக்கும். டக்கு மேலே போகணும் கீழே வரும், மேலே போகணும் கீழே வரும். எனக்கு அது ஒத்து வர, இத்தனைக்கு ஷாக் அப்சர்வர்லாம் ட்ரை பண்ணுவேன். அந்த 2 கையை அப்படி வச்சு ஷாக் அப்சர்வர் வச்சா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் லாஸ்ட்டு சீட்டு உட்கார மாட்டேன் சார். இப்படி பார்த்துட்டு சிச்சி ரொம்ப வசதியாக இல்லை, இறங்கிடலாம். நான் இறங்க போகும்போது ஃப்ரண்ட் ரோலேருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டார். சார் அப்போ நான் இவ்வளோ பாப்புலர் இல்லை, இப்போவே இல்லை. அவர் என்ன பண்ணார், என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் சுகிசி வந்தானே அப்படின்னார். ஆமாம் வாங்க இங்கே வாங்க, நீங்கள் ஏதாவது மீட்டிங் போவீங்க, ஊட்டியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், நான் சும்மா தான் போகிறேன், இங்கே உட்காருங்க சார், இங்கே உட்காரு, என் சீட்டில் உட்காருங்க, முன்னாடி உட்காந்து சௌரியமாக போங்க அப்படின்ட்டு இறங்கிட்டார். அவருக்கு என்ன பயம்னா, கூடவே உட்காந்தா எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்குமோன்னு பயம். அவர் இறங்கி போயிட்டார்.
நான் உட்காந்துட்டேன் சார். உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு கிளம்புற நேரத்தில் 2 பேர் ஓடையாடுறாங்க. இந்த 6 சீட்லேயும் 4 ஃபில்லப் ஆயிடுச்சு. 2 பேர் நியூலி மேரீடு கப்பிள். நீங்கள் கேட்குறீங்க, அது எப்படி நியூலி மேரீடுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், நான் அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தெரியுங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அது ஒரு கல்யாணம் ஆகி லேட்டஸ்ட்டாக இருக்கிறாங்க. அது கல்யாணம் இப்போ தான் அப்படி வரா. அது என்ன அடையாளம் தெரியுமா? இது பாருங்கள், 2 பேரும் இப்படி ஈக்குவலாக அப்படி சேர்ந்து போவாங்க. தமிழ் உராய்வுத்துறையா உயரா அப்படியே ஈர்க்கிடை போகலாம், அப்படி ஈர்க்குச்சி கூட அது அப்படியே 2 பேரும் அப்படியே போவோம். லேட்டஸ்ட் நியூலி மேரீடுன்னு அர்த்தம். நீ வந்தால் வெரைட்டி அவன் பாட்டுக்கு முன்னாடி போகிறான் பாருங்க, 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீ வர்றதும் ஒன்று தான், வராதும் ஒன்று தான், இம்சை. அப்படி நம்ம பாட்டுக்கு போவான். இந்த மாதிரி பின்னாடி போயிட்டே இருக்கும். அப்புறமா பொண்ணு முன்னாடி போய் அவன் பின்னாடி வரான், இன்னும் கல்யாணமே ஆகலை, ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். அவன் முன்னாடி விட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். எப்படி நம்ம தீசிஸ் இதுக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்கோனா? டாக்டரேட் உங்கள் கைதட்டல் தான், எனக்கு அதை விட வேறு என்ன வேணும்? சொர்க்கம். நான் அதை நரகம்னு சொல்லிட்டான்னு சார் அங்கே போனேன். முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் நரகம் இருப்பதாய் நான் நகர்ந்தேன், சொர்க்கம் இருப்பதாய் அவன் கும்பிட்டான். ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. அதில் கடைசி சீட் இருந்தாலேயே பெரிய விஷயம். நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை. அவை இரண்டும் உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் சம்பவங்களை மாற்ற முடியாது. சம்பவங்கள் மீதான உங்கள் அபிப்பிராயங்களை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களாலே மாற்றி அமைக்க முடியும். கண்ணதாசன் பையன் சார் ஸ்கூலில் ஃபெயில் ஆயிட்டான் சார். ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்கிறான் சார். ஒவ்வொருத்தனையாக கேட்குறாரு, நீ பாஸு புடி 100 ரூபாய், நீ பாஸ் 100 ரூபாய். அவருக்கு நிறைய பசங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு, இந்தா மட்டும் ஓவன் வா, நீ என்ன ஃபெயிலா 200 ரூபாய் கொடுத்தாரு சார். அப்போ மூத்த பையன்லாம் சண்டைக்கு வந்தான், அது என்ன நாங்கள் பாஸ் ஆனவனுக்கு 100 கொடுக்குறேன் யாரும்? டேய், நீங்களாம் பாஸ் ஆன சந்தோஷத்தில் இருக்கிறதால 100 ரூபா போகிறோம், அவன் ஃபெயில் ஆன வருத்தத்தில் இருக்கிறதால 200 ரூபா கொடுத்தா தாண்ட அவன் சந்தோஷமாக இருப்பான். நம்ம இப்படி என்னைக்காவது வாழ்க்கையை பார்த்துருக்கோமா? அந்த கிறுக்குத்தனம் இருந்தால் தான் அவன் கவிஞனாகவே ஆக முடியும். கிறுக்குத்தனம் இல்லாத எவனும் கவிஞனாக ஆகவே முடியாது. எவன் கிறுக்குத்தனம் இல்லாமல் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறானோ அவன் ஜென்மத்துக்கு கவிஞன் இல்லை. அவன் தொழில்நுட்பம், கவிதை தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருக்கிறவன். கவிஞன் உணர்ச்சி வசப்படுகிறவன், கவிஞன் முட்டாள், கவிஞன் பைத்தியக்காரன். இந்த உலகத்தின் இலக்கணங்கள் எல்லாம் உண்மையான கவிஞனுக்கு ஒருபோதும் ஒத்து வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ணதாசன் அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ இப்போ இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை போராட்டமானதும் அல்ல, நீங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமும் அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கலாம். நீங்கள் என்ன அபிப்பிராயத்தை அதன் மீது ஏற்றுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு உரியது. இது ஞான நிலையில் நான் சொல்லுகிற விளக்கம். அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் எப்பவுமே பொருந்துமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான ஞான நிலையில் இதுதான் உண்மையான விளக்கம். எனவே வாழ்க்கை என்பது ஒரு வெள்ளைத்தாளை போன்றது. நாம் அதில் பல விஷயங்களை ஏற்றி வைத்து பார்க்கிறோம். வாழ்க்கை வெறும் வாழ்க்கை மட்டுமே. நன்றி, வணக்கம்.